ஸோ இதுல நம்ம சிலபஸ் தான் நம்ம டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த டீகோடோட தான் நம்ம புத்தகம் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய புத்தகத்துல தலைப்பு வந்து இந்திய அரசியலமைப்பும் அரசியலமைப்பு முகவரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே நம்ம வந்து இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம். Indian Constitution of India and Preamble to the Constitution அப்படி சொல்லி பார்க்கிறோம். நம்ம கிளாஸஸ் பொறுத்தவரையும் குரூப் 4க்கு நம்ம எடுக்கிறதுனால தமிழ்ல நம்ம நடத்தினாலும் அந்த கண்டென்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் மனசுல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பைலிங்குலா உங்களுக்கான கண்டென்ட் வந்து இங்க கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ பேரலா இங்கிலீஷ் மீடியம் கண்டென்ட் இதுல வந்து இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த 2 தலைப்பை பார்த்துட்டு அடுத்த 1 மணி நேரம் நம்ம கெமிஸ்ட்ரி வந்து படிக்க இருக்கோம் அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து. ஸோ வாங்க படிக்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது வந்து அதனுடைய தோற்றுவாய் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்தா வருது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்து அவங்க கொண்டு வந்த வந்து பாத்தீங்கன்னா சட்டங்கள் அப்படியே அடுத்த லெவலுக்கு வரும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 1935 அப்படின்றது அதனுடைய பெரும்பான்மை பகுதி தான் நம்ம இந்திய அரசியலமைப்புலையும் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து. ஸோ அப்போ வரலாற்று பின்னணி அடிப்படையில் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஸோ அதன் அடிப்படையில் கேள்வி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க வந்து. இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து லட்சுமிகாந்த் புத்தகத்துல வந்து இருக்கு இந்தியன் பாலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ யூபிஎஸ்சிக்கான புத்தகம், ஐஏஎஸ்க்கான புத்தகம். ஸோ அதுல இருக்க கண்டென்ட் நம்ம எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க வந்து நம்ம புத்தகத்துல வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல இருந்து கேள்விகள் அப்படின்னு டெஃபினட்டா வந்து ஒரு கேள்வி அப்படின்றது கண்டிப்பா வந்து மினிமம் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு அப்படி பார்க்கிறோம் வந்து. ஸோ அதே நேரத்துல நமக்கு குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரை 15 கேள்விகள் அப்படின்னு வந்து கேட்க போறாங்க அப்படி பார்க்கிறோம். எதுலனா அரசியலமைப்பு தொடர்பா அப்படி பார்க்கிறோம். இன்றைய வகுப்புல இருந்து மட்டுமே நமக்கு இந்திய அரசியலமைப்புல இருந்து ஒரு கேள்வியும் அதே மாதிரி நமக்கு முகவரையில இருந்து ஒரு கேள்வி அப்படி குறைந்தபட்சம் 2ல இருந்து 3 கேள்விகள் இன்றைய வகுப்புல மட்டுமே நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா இந்த 2 டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்கா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எதுல அப்படின்னா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு இந்த 2 தலைப்புகள் இருந்து மட்டுமே குறைந்தபட்சம் குரூப் 4 எக்ஸாம்ல நம்ம வந்து எவ்வளவு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 2 கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப 2 கேள்வி டார்கெட் பண்ணி அந்த 2 கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதான் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கோம் அப்படி சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். சோ வாங்க படிக்கலாம். சோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து மத்திய சட்டமன்றம் அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது எப்ப அப்படின்னா வந்து 1946ஆம் ஆண்டு அப்படி சொல்றோம். சோ அப்ப ஏற்கனவே வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் அப்படின்னு அவங்க செயல்படுத்திட்டு வந்தாங்க. சோ அதை வந்து 1935ஆம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அளவுல ஒன்றும் மாகாண அளவுல வந்து பாத்தீங்கன்னா சுயாட்சி கொண்டதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுதான் காங்கிரஸ் வந்து 1937-39ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கும் போது அதை வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். சோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அதையே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியா வந்து மாத்தி அதுல இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து இன்சர்ட் பண்றது அப்படின்றது பண்ணிருப்பாங்க. சோ அப்ப மத்திய சட்டமன்றம் அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப இருக்க பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையாகவும் செயல்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பாராளுமன்றமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கூடும், இன்னொரு பக்கம் வந்து அரசியல் நிர்ணய சபையா கூடும். அப்ப ஒரே நேரத்துல பாராளுமன்றம் வந்து 2 விதமான பணிகளை செஞ்சது. அப்ப பிரசண்டா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து சட்டங்களை இயற்றுறதுன்னு ஒண்ணு, அப்புறம் நிரந்தரமா அந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு 2 பணிகளை வந்து செஞ்சது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப உலகின் அரசமைப்புகளை பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து எழுதப்பட்ட ஆவணங்களாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்தியாவில அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னு எழுதப்பட்டது, அமெரிக்கால எப்படி இருக்குன்னு எழுதப்பட்டது அப்படின்னு. அப்ப எழுதப்படாத அரசியலமைப்பை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டா இங்கிலாந்து. காரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து அரசியல் காணப்படுவது போன்ற அரசமைப்பு ஒரே ஆவணமா கொண்டிராதது. நமக்கு ஒரே ஒரு ஆவணம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அவரை வந்து பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஏதாவது இருக்கான்னு கிடையாது. காரணம் என்னன்னா அவங்க வந்து ஏராளமான வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கு, அப்புறம் உடன்பாடுகள் இருக்கு, வரலாற்று முன்னுதாரணங்கள் இருக்கு. இதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பாராளுமன்றம் செயல்பட்டு இருக்கும். அப்ப நம்மளுடைய இந்திய பாராளுமன்றமா இருக்கட்டும், அதே மாதிரி இந்திய நிர்வாகமா இருக்கட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இது நீதிமன்றங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எங்க இருந்து அதனுடைய அதிகாரங்கள் எடுத்துக்குது அப்படின்னா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்குது அப்படின்னு வந்து. அப்ப இந்திய அரசியல் அப்ப எழுதப்பட்ட ஒரு ஆவணமா இருக்கு, அதிகாரங்கள் கிடைமட்டமா பரவலாக்கப்படுகிறது அப்படின்னு. அதன் அடிப்படையில் இந்தியா அப்படின்றது அரசு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு. சோ இங்க வந்து நமக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு உதாரணம் எதுனா இந்தியா, அமெரிக்கா அப்படின்னு பாக்குறோம். எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னு எங்க பார்த்தோம்னா இங்கிலாந்து அப்படின்னு எடுத்துக்காட்டான்னு பாக்குறோம். ஏன்னா அங்க பல்வேறு ஏராளமான வழக்கங்கள் இருக்கு, உடன்பாடுகள் இருக்கு, வரலாற்று முன்னுதாரணங்கள். அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க, அவங்க அரசியலமைப்பு கொண்டுள்ளது அப்படிங்கிறோம். இந்தியாவில மதச்சார்பின்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்திய அரசியலமைப்பு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா மதச்சார்பின்மை. இந்திய அரசியலமைப்பு 42வது திருத்தம் அரசமைப்பின் முகப்புரையில் வந்து சேர்க்கிறாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று மாற்றப்படுகிறது. அப்ப என்னென்ன வார்த்தைகளை உள்ள சேர்க்கிறாங்க அப்படின்னா வந்து
சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாத்துறாங்க. சோ அப்ப இதுக்கு முன்னாடி இறையாண்மை குடியரசா இருந்தது வந்து 1976ல இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டமாக இந்த 3 வார்த்தைகளை சேர்த்திருக்காங்க. இந்த 3 வார்த்தையுமே வந்து நமக்கு தேர்வு நோக்கில மிக மிக முக்கியமானது அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி நாட்டின் ஒற்றுமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. சோ அப்ப இந்த ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து முன்னாள் பிரதமர் வந்து இந்திரா காந்தி 1977 தேசிய அவசர காலகட்டத்தில் வந்து 42 அரசியலமைப்பு திருத்தத்தின் போது என்னது கொண்டு வந்தார் அறிமுகம். சோ அப்ப முகப்புரை வந்து எத்தனை வாட்டி திருத்தினாங்க, முகவரை எத்தனை வாட்டி திருத்தினாங்க எப்ப கேட்டா ஒரே ஒரு வாட்டி. எப்ப அப்படின்னா வந்து 1976. எத்தனாவது அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னா 42 அரசியலமைப்பு திருத்தம் அவ்வளவு முடிஞ்சிருச்சு. என்னென்ன வார்த்தையை சேர்த்தாங்க? சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி அப்படி. அதே மாதிரி நாட்டின் ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையை வந்து சேர்க்கிறாங்க அப்படி. நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு அப்படின்னு சேர்க்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை போன்ற நிறுவனங்களிடையே கிடைமட்டமாக பகிர்ந்து. அப்ப இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க பவர் அதிகாரத்தை அப்படின்னா சட்டமன்றத்துக்கும் நிர்வாகத்துக்கும் நீதித்துறை. சட்டமன்றம்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாராளுமன்றம் இருக்கு, மத்தியில மாநிலத்துல என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற வார்த்தை வந்து பார்லிமெண்ட்டுக்கு பொருந்தும், மாநிலத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பொருத்தமா இருக்கும், அதான் சட்டமன்றம் சொல்றோம். அடுத்து நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதுதான் வந்து நிர்வாகம். எங்கன்னா மத்தியில இருக்கு. மாநிலத்துல வரும்போது கவர்னர், சிஎம், அடுத்து அமைச்சர்கள் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து மாநிலத்துல நிர்வாகம். நீதித்துறை அப்படின்னு பார்க்கும்போது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வந்து அப்போ ஒரே ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு வந்து. இப்ப மேல அடுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேல இருக்கு உச்ச நீதிமன்றம், அடுத்து உயர் நீதிமன்றம், அடுத்து நீதிமன்றங்கள் வந்து மாவட்ட நீதிமன்றங்கள், மற்ற நீதிமன்றங்களா இருக்கு. சோ அப்ப எடுத்துக்கும் போது இந்த ஹையரார்கி செட்டப் அப்படின்னு நீதிமன்றங்கள் ஒரே இதுல இருக்கு. ஆனா அதிகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்பீல் என்னன்னா லோயர் கோர்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஹையர் கோர்ட்டுக்கு போவோம், ஹையர் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. இப்படிதான் வந்து அப்பீல் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆனா இங்க வந்து எப்படி இருக்கும் நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தனித்து செயல்படும் வந்து. அவங்களுக்கும் சில சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சப்ஜெக்ட்ல அவங்க டீல் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து. அதே இங்க வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களோட சப்ஜெக்ட்ல டீல் பண்ணிப்பாங்க வந்து. அதே மாதிரி சட்டமன்றம் வந்து சட்டம் ஏற்றது பார்லிமெண்டத்துக்கு தனியா பட்டியல் இருக்கு வந்து. மத்திய பட்டியல், ஒன்றிய பட்டியல் சொல்லி பார்க்கிறோம். அதே மாநிலங்களுக்கு தனியா பட்டியல் இருக்கு. இது இல்லாம பொது பட்டியல் சொல்லி 2 பேருமே சட்டம் ஏற்றதுக்கான ஒரு பட்டியல் இருக்கு அப்படிங்கிற. இந்த மாதிரி என்ன பண்ணா அதிகாரங்களை பகிர்ந்து அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது இப்ப சட்டமன்றத்துக்குள்ள பகிர்வு அப்படின்றது இருக்கு, நிர்வாகத்திலும் பகிர்வு இருக்கு. நீதித்துறை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்படும். அதுலயும் அதிகாரங்கள் தனித்துவமான அதிகாரங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தனித்துவமான அதிகாரம் இருக்கு, உயர்நீதிமன்றத்துக்கு தனித்துவமான அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற. ஆக மொத்தத்துல இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரைக்கும் வந்து அதிகாரங்களை வந்து அரசியல் கிடைமட்டமா எப்படி பகிர்ந்து கொள்றாங்க அப்படின்னா சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை மொத்தம் 3க்கு பிரிச்சுக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மை கொண்டதில்லை, அதிகமாக நெகிழ்வு தன்மை கொண்டதில்லை. காரணம் என்னன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு திருத்தம் செய்வது ஒரு சில இடங்கள்ல எளிதா இருக்கும், ஒரு சில சப்ஜெக்ட்ல, அது ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து கடினமா இருக்கும் வந்து. அப்ப கூட்டாட்சி தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது கடினமா இருக்கும். அது மாற்றுறது அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அப்படின்னா வந்து என்னன்னா மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அப்படின்னும் போது 2/3 உறுப்பினர்கள் பங்கேற்கணும் வந்து. அப்படி பங்கேற்று வந்து அது மொத்த அவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையில பாதிக்கு மேல ஓட்டு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுனா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கூட்டாட்சி தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா மாற்றணும், அரசியலமைப்புல இருக்கிறது இல்லைன்னா மாற்றணும், நீக்கணும் அப்படின்னா வந்து மாநிலங்கள் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அப்படின்னா 28 மாநிலம் இருக்குன்னா 15 மாநிலங்கள் ஒப்புதல் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அவங்க பாஸ் பண்ணாதான் அந்த அரசியலமைப்பு திருத்தம் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி கடினமான இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப சுலபமா இருக்கும், சிம்பிள் மெஜாரிட்டி. என்னன்னா அந்த அவையில வந்து வந்து பாத்தீங்கன்னா கோரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கோரம் அப்படின்றது என்னன்னா அவையில 10ல் 1 பங்கு வந்து. அப்ப 543 மெம்பர்ஸ் இருக்காங்க பாராளுமன்றத்துல, மக்களவையில அப்படின்னா அதுல 55 பேர் அன்னைக்கு பிரசன்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த அவை நடக்கும். அந்த அவையில 55 பேர்ல வந்து 28 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம், ஏதோ அரசியலமைப்பு திருத்திடலாம். அப்ப சிம்பிள் மெஜாரிட்டியும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரெண்டுமே கொண்டதுதான் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நெகிழும் நெகிழாத வந்து பாத்தீங்கன்னா தன்மை உடையது அறிவுக்கிறோம். அப்ப இறுக்கமான தன்மை கொண்டது இல்லை, அதிகமாக நெகிழும் தன்மை கொண்டது இல்லை, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு. அப்ப நெகிழும் நெகிழாத அரசியலமைப்பு தன்மை கொண்டதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு பாக்குறோம். இதுல அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து 284 உறுப்பினர்கள் 26 நவம்பர் 1949 அன்று அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டு அரசமைப்பு நிறைவேற்றினார். அப்ப அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு எடுத்துட்டோம் 26 நவம்பர் 1949. நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னா 26 ஜனவரி 1950 அப்படின்னு. அப்ப எத்தனை உறுப்பினர்கள் வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளும் போது கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா 284 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டாங்க. அது இம்பார்ட்டன்ட். எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா வந்து
26 நவம்பர் 1949 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நமக்கு வந்து முக்கியம் தேர்வு. அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்ப நடக்குதுன்னா 1946 டிசம்பர் 9 அன்று வந்து 11 மணி அளவில் புதுடெல்லியில் அரசியலமைப்பு அரங்கில் கூடியது. இப்ப இப்பயும் பாராளுமன்றம் கூடக்கூடிய டைம் காலை 11 மணிக்கு தான் வந்து பாராளுமன்றம் கூடும் அப்படின்னு கூட்டத்தொடர் இருந்ததுன்னா. சோ அப்ப 1946 டிசம்பர் 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை கேபினட் தூதுக்குழு மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்த முடியாது. முன்னாடியே அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டு, ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே நம்ம ஆட்சி அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அப்ப இந்தியர்கள் வந்து மத்திய பாராளுமன்றத்திலையும் அதே மாநிலங்கள்ல வந்து சட்டமன்றத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பங்கெடுத்திருக்காங்க. சோ அப்ப மத்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வச்சு என்ன பண்றாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துறாங்க. அதுக்கு தலைவரா யார போடுறாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து போடுறாங்க அரசியல் நிர்ணய சபை தலைவரா அப்படி பாக்குறோம். அப்ப வரைவுக்குழு தலைவரா அவர் இருக்காரு. சோ அப்ப அவருடைய தலைமையில என்ன பண்றாங்கன்னா அரசியல் நிர்ணய சபை கூடும்போது விவாதிப்பாங்க. நம்ம அரசியலமைப்புல எதெல்லாம் வச்சுக்கலாம், எந்தெந்த ஆர்டிகல் கொண்டு வரலாம், எத்தனை அட்டவணை, என்னென்ன அதிகாரங்கள் வந்து யார் யாரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் வந்து போகும். அந்த டிஸ்கஷனுக்காக ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து எப்ப நடக்குது அப்படின்னா வந்து 1946 டிசம்பர் 9 அன்று 11 அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள்னா தற்காலிக தலைவரை தேர்வு செய்யுது. தற்காலிக தலைவரை யாரை தேர்வு எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை முன்மொழியது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவராக ஆச்சாரியா ஜே கிருபானி வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அப்ப பிரெஞ்சு பிராக்டிஸ் வந்து நம்ம கையில் எடுக்கிறோம். அப்ப நம்ம பாராளுமன்றத்துல மிக அதிக வயதுடைய ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கும் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. வந்து அவங்களை வந்து தலைமையேற்று வழி நடத்த சொல்லி யாரு கேட்கிறாங்க அப்படின்னா ஆச்சாரியா ஜே.பி. கிருபானி அப்படி பார்க்கலாம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து ஆனா அரசியலமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக வந்து அரசியல் நிர்ணய சபை 24/1/1950 அன்று கூடிய கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமையேற்றார் அப்படிங்கிறோம். சோ அப்ப அரசியலமைப்புக்கு ஒப்புதல் தரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 24/1/1950 அன்று கூடிய கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். வந்து டிசம்பர் 9 சச்சிதானந்த சின்ஹா தலைமையேற்பாரு. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து டிசம்பர் 11 வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அவர் தலைமை ஏற்றுப்பார் அப்படிங்கிறோம். அப்ப அரசியல் நிர்ணய சபையின் வந்து பாத்தீங்கன்னா விவாதங்களின் தொகுப்பா வந்து மொத்தம் 9 டிசம்பர் 1946 இருந்து வந்து 1950 24 ஜனவரி வரை வந்து பாத்தீங்கன்னா 12 தொகுதிகளை கொண்டதாக இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 11 டிசம்பர் 1946 வந்து யார் வந்து தலைமை ஏத்துப்பா அப்படின்னா வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் கடைசி வரையும் இருப்பாரு அப்படிங்க. அவர் தான் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக பின்னால இருக்காரு அப்படிங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் 1946 ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்ப எதனுடைய அந்த திட்டத்துடைய பிளான்ல வந்து உருவாகுது அப்படின்னா வந்து கேபினட் மிஷன் பிளான் சொல்லுவோம். வந்து சோ அது வந்து என்ன சொல்லணும் கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் மூலமாக இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள் வந்து 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், அப்புறம் மாகாண முதன்மை ஆளுநர்கள் ஆணையர்கள் சார்பில் வந்து 3 பேர் மற்றும் பலுசிஸ்தான் சார்பில் வந்து ஒருவர் என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். இதுல ஃபர்ஸ்ட் இனிஷியலா யார் வந்து வரல அப்படின்னா வந்து பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சுதேச அரசுகளும் ஒத்துக்க மாட்டாங்க. பின்னாடி வந்து மவுண்ட் பேட்டன் பிளான்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 2 நாடா பிரியும், சுதேச அரசுகள் வந்து எதுல வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல சுதந்திரமா இருக்கிறதுனால இருந்துக்கலான்றோம். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுவரையும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கும், அவங்க மட்டும் தான் பங்கெடுப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், அப்புறம் ஆணையர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேரு, அப்புறம் பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர் என மொத்தம் 389 உறுப்பினர்கள். இந்த 389 தான் நமக்கு வந்து முக்கியம் அப்படி பாக்குறோம். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது நமக்கு தெரியும். இச்சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் இறந்ததை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தலைவராகும். H.C. முகர்ஜி அண்ட் V.T. வந்து கிருஷ்ணமாச்சாரியா இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சோ அப்ப இறந்ததுக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத் வராரு. ஆனா 11 டிசம்பர் 1946 பதவி ஏற்றுவாரு. இவருக்கு துணைத் தலைவரா யார் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட் அரசியல் நிர்ணய சபையில. ஒருத்தர் H.C. முகர்ஜி, இன்னொருத்தர் யாருன்னா V.T. கிருஷ்ணமாச்சாரியார் அப்படின்னு பார்க்கலாம். 2 பேரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்றது. அப்ப 11 தடவை வந்து சிட்டிங் வந்து நடந்திருக்கு. நம்ம வருஷத்துக்கு வந்து 3 தடவை வந்து பாராளுமன்றம் வந்து கூடும். ஒண்ணு பட்ஜெட், இன்னொன்னு மான்சூன் செஷன் வந்து மழைக்கால கூட்டத்தொடர், இன்னும் 3வது வந்து பாத்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர். அப்ப 3 விதமா வந்து பாராளுமன்றத்துக்கு கூடும் வந்து. சோ அப்ப 1946 டிசம்பர்ல ஆரம்பிக்கிறது வந்து 1949 நவம்பர் 26 முடியுது. அப்ப 47, 48, 49 இந்த 3 வருஷத்துல
11 தடவை சிட்டிங் உட்கார்ந்துருக்காங்க. 166 நாட்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எதுக்குன்னா அரசியல் அமைப்பு உருவாக்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம், அவரை தான் சொல்றோம் அப்படின்னு பார்க்கணும். சோ இம்பார்ட்டன்ட். அதுல இந்திய அரசியலமைப்புல ஆரம்ப கட்டத்துல, அதாவது நவம்பர் 26, 1949 நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது முகவுரை அப்படின்றது இருந்திருக்கு. 22 பாகங்கள் பார்ட்ஸ் இருந்திருக்கு. 395 சட்ட பிரிவுகள் இருக்கு. அரசியலமைப்பு விதிகள் இருக்கு. 8 அட்டவணைகள் இருக்கு அப்படின்னு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த இந்திய அரசியலமைப்பின் மொத்த பார்ட்ஸ் அப்படின்னு பகுதிகள் அப்படின்னு பார்க்கணும். சோ அதுல முகவரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், அது அரசியலமைப்பு விதிகள், 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னா 1950 ஜனவரி 26 பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அப்ப யாருடைய கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு கேட்டாங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. வரலாற்று பின்னணி இப்ப பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பு எப்படி தோன்றுச்சு, அதுக்கான வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னும் போது நம்ம 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம கடைசியா இந்திய சுதந்திர சட்டம் 1947 வரையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சரியான புரிதல் வந்துடும். ஏன் இந்த அரசியலமைப்பு எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆங்கிலேயர்கள் 1600ஆம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனி வடிவத்தில் வர்த்தகர்கள் இந்தியாவிற்கு வந்தனர். இது ராணி எலிசபெத் வழங்கிய சாசனத்தின் கீழ் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கு பிரத்யேக உரிமை யாருக்கு கொடுக்குறாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப பிரிட்டன்ல இருக்க எல்லாருமே இந்தியாவுடைய வர்த்தக உறவு வச்சுக்க முடியாது. அப்ப பிரிட்டன் சார்பா, அந்த நாட்டோட சார்பா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம். அந்த கம்பெனியை மட்டும்தான் வர்த்தகத்தை தொடரலாம் அப்படின்றாங்க. அப்ப ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே அந்த கம்பெனி மூலியமா தான் நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற அனுமதி. அடுத்து 1765ஆம் ஆண்டில் இதுவரை முற்றிலும் வர்த்தக செயல்பாடுகளை கொண்டிருந்த நிறுவனம் அதாவது பிளாஸ்டிக் போர் 1757, பக்சார் போர் 1764, இந்த 2 போர் நடந்ததுக்கு அப்புறமா 1865ஆம் ஆண்டு இவங்களுக்கு என்ன எப்படி மாறுது அப்படின்னா பாத்தீங்கன்னா வர்த்தக செயல்பாடுகளாக இருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பாத்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒடிசாவின் திவானி, அதாவது வருவாய் மற்றும் சிவில் நீதி மீதான உரிமைகள் பெற்றது. அப்ப அங்க இருக்கக்கூடிய வங்காளத்துல இருக்கக்கூடிய நவாப் கிட்ட இருந்து அந்த பவரை வாங்கிக்கிறாங்க. அப்ப பிளாஸ்டிக் போர், பக்சார் போர் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வர்த்தகம், அதாவது ட்ரேடிங் பண்ணவங்க டெரிட்டோரியல் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப வர்த்தகத்தில் ஈடுபட்டவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆட்சியாளரா மாறுறாங்க அப்படின்னு பாக்குறோம். 1858 சிப்பாய் கழகத்தை அடுத்து பிரிட்டிஷ் முடியாட்சி இந்தியாவின் ஆளுகைக்கு நேரடி பொறுப்பை ஏற்கிறது. அப்ப 1857 சிப்பாய் கழகம் நடக்குது. அதுக்கடுத்து 1858 விக்டோரியா மகாராணி பிரகடனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில இருக்க அனைத்து மக்களும் நேரடியா பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா எம்பரர் பிரிட்டிஷ் மன்னராட்சியின் கீழே வருது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க. அப்ப இதுக்கப்புறம் என்ன கிடையாது அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி 1765 ஸ்டார்ட் ஆகுதுல, அவங்க நிலப்பரப்பை ஆட்சி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த பவர் பாத்தீங்கன்னா நீக்கிறோம். இதுக்கப்புறம் நேரடியா பாத்தீங்கன்னா நாங்களே உங்களை ரூல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடுறாங்க. அப்ப 1858 என்ன நடக்குதுன்னா கவர்னர் ஜெனரல், இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் வைஸ்ராயா மாத்துறாங்க. மாத்திட்டு அவரை என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் டைரக்டா யாருடைய தலைமையின் கீழே வராங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஆல்ரெடி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சொல்லும் போது சிப்பாய் கழகத்துக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போறோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி கழகம்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் ஒரு பேரறிக்கை வெளியிடுறாங்க அப்படிங்கிறோம். ஆகஸ்ட் 1947 இந்திய சுதந்திரம் பெறும் வரை இந்த ஆட்சி தொடர்ந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எப்ப அப்படின்னா பக்சார் போர் அடுத்து 1865 ஆரம்பிக்குது கிழக்கிந்திய கம்பெனி. இந்த கிழக்கிந்திய கம்பெனி முற்றிலுமா காலி பண்றது எப்பன்னா 1858ஆம் ஆண்டு பிரகடனத்துல முடிச்சு விட்டுறாங்க. திருப்பி 1947 வரையும் இது தொடருது அப்படிங்க. அப்ப கம்பெனி ஆட்சி அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 1773 பெங்கால் என்ன பண்றாங்கன்னா வர்த்தகம் உரிமை டோட்டலா மோனோபோலியா மாத்திக்கிறாங்க. அதனால 1773 வந்துருது. அப்புறம் 1858 அப்படின்றது விக்டோரியா மகாராணி பண்ணணும். இந்த 1873 ஏன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுதான் பட்டய சட்டம் வெளியிடுறாங்க. என்ன பட்டய சட்டம் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டால பிரிட்டிஷ் பேரரசுனால என்ன பண்ண முடியல, கிழக்கிந்திய கம்பெனி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கரப்ஷன்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போர்ல இவங்க வெற்றி பெறுறது, கொள்ளையடிக்கிறது எடுத்துட்டு இவங்க சுயமா செலவு பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப பாக்குறாங்க கரப்ஷன் கிழக்கிந்திய கம்பெனில அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ண கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும், அதே மாதிரி அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக 1873 முதல் பட்டய சட்டம் போடுறாங்க. அதனால கிழக்கிந்திய கம்பெனி ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா 1858 வரையும் இது நீடிக்குது. 1858 விக்டோரியா மகாராணி பிரகடனம் வந்தது.
அப்ப 1958 இருந்து 1947 இருந்து டைரக்டா பிரிட்டிஷோட முடியாட்சி அப்படின்றது இருக்கு அப்படின்னு இதான் காலகட்டம். இப்ப கம்பெனி ஆட்சி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1973 ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஒழுங்குமுறை என்ன பண்றாங்க, கம்பெனியோட நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறாங்க. யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பாராளுமன்றம். ஏன்னா இவங்க ஊழல் மலிந்து காணப்படுகிறது. அப்ப எங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில, அப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில ஊழல் மலிந்து இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு தான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சட்டம் போடுறாங்க. அப்படியே சட்டம் அடுத்து வரும்போது என்னன்னா இந்தியாவுடைய நிர்வாகத்துக்கான ஒரு சட்டமா மாறுது. அப்படி மாறும்போது 1958 அப்புறம் போடுற சட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்பு ஆட்சி செய்வதற்கான சட்டமா மாறுது. அப்ப கடைசியா அந்த பட்டய சட்டம் அப்படின்னும் போது சார்ட்டர் ஆக்ட் 1953 வரையும் எதனா பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை கண்ட்ரோல் பண்ற வேலையில இறங்குவாங்க. அதுக்கப்புறம் மொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக சட்டம் போடுறாங்க. அப்ப 1773 ஒழுங்குமுறை சட்டம் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் விவகாரங்களை கட்டுப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த முதல் நடவடிக்கை. அப்ப முதல் முறையாக நிறுவனத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் இது அங்கீகரிக்குது. அப்புறம் இந்தியாவின் மத்திய நிர்வாகத்தின் அடித்தளத்தை இது அமைத்தது. அப்ப இந்தியாவில மத்திய நிர்வாகம் அடித்தளம் அப்படின்றது சட்டம் போடுறது மூலியமா. அப்ப 1773 அப்படின்னு சட்டம் போட்டு என்ன பண்றாங்க, மத்திய நிர்வாகமா மாத்துறாங்க. அப்ப வங்காள ஆளுநர் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்று நியமித்தது. அவருக்கு உதவ 4 உறுப்பினர்கள் கொண்ட நிர்வாக குழுவை உருவாக்கியது. அத்தகைய முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரணாசி. வங்காளத்தின் முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் கிளைவ். அது நம்ம எதுல படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில படிப்போம். இது பாலிட்டி. அதனால நம்ம டைரக்டா எங்க போயிடுறோம் அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா வங்காளத்தின் ஆளுநரை வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அனௌன்ஸ் பண்றது எப்ப அப்படின்னா இந்த பட்டய சட்டத்துலதான் 1773. சோ அப்ப யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார அப்பாயின்ட் பண்றாருன்னா முதல் கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் அப்படிம்போம். அப்ப வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கணும். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஒரு இந்த பட்டய சட்டத்துல 1773 பாத்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகள் அடங்கிய அதான் 1+3 சொல்லுவாங்க. அப்ப 1+3 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்றத்தை கல்கத்தாவில் நிறுவுவதற்கு இது வழிவகுத்தது. அப்ப எந்த பட்டய சட்டத்தின் மூலமாக முதலில் இந்தியால உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா கல்கத்தால அப்படின்னா பாத்தீங்கன்னா 1773 பட்டய சட்டம். ஒரு தலைமை நீதி 3 நீதிபதிகள். நிறுவனத்தின் ஊழியர்கள் எந்த ஒரு தனியார் வர்த்தகத்திலும் ஈடுபடுவது அல்லது பூர்வீக மக்களிடம் பரிசுகள் அல்லது லஞ்சம் வாங்குவது தடை செய்தது. அப்ப லஞ்சம் வாங்குறது பரிசு பெறுவதெல்லாம் தடை செய்யறாங்க. ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு. அப்ப அதை பண்றாங்க. அடுத்து வருவாய், சிவில் மற்றும் ராணுவ விவகாரங்கள் குறித்து அறிக்கை கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்க, இயக்குநர்கள் அப்படின்ற ஒரு குழு ஏற்படுத்துறாங்க. அப்ப இயக்குநர்கள் குழு ஏற்படுத்தி நீங்க எல்லாமே சப்மிட் பண்ணணும், ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும், அதை நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்றாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சொல்றாங்க. 1781 திருத்த சட்டம் கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழுவை அவர்களின் அதிகாரப்பூர்வ நிலையில் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் விலக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்படுத்திட்டீங்க, அது என்ன பண்ணுதுன்னா கவர்னர் ஜெனரலை போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு கவர்னர் ஜெனரல் குழுவை போட்டு கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப உச்சநீதிமன்றம் எங்களை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க எங்களுடைய வேலையை பார்க்கணும், நிர்வாக வேலையை பார்க்கணும், இதுல தலையிடக்கூடாது. எப்படி குடியரசுத் தலைவர் எது அவருடைய செயலுக்காக சிவில் ஆக்டிவிட்டிக்காக என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு கோர்ட்லயும் அவருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்க முடியாது, கவர்னருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்க முடியாது. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல டிஸ்கஸ் பண்றதுக்காக அவன் என்ன பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது, பேசுறதுக்காக அவனை கைது பண்ண முடியாது. அப்ப அதேதான் கவர்னர் ஜெனரலையும் அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்கள் இருக்காங்களா, சோ அவங்களுக்கு எதிராக என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த வித செயலையும் உச்ச நீதிமன்றம் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி எப்ப 1881 பேசுறாங்க. அப்ப இம்யூனிட்டி இவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா பிரிவிலேஜஸ் இருக்கு, பாதுகாக்கப்படுறாங்க, உச்ச நீதிமன்றத்துல பாதுகாக்கப்படுறது இப்ப இல்ல 1881 ஸ்டார்ட் ஆயிருது. நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு அவர்களின் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து விலக்கு அளிக்காது. அப்ப உச்ச நீதிமன்றத்துல விலக்கு யாரு கொடுத்துறாங்கன்னா கவர்னர் ஜெனரல் கொடுத்துறாங்க. அதே மாதிரி நிறுவனத்தின் ஊழியர்களுக்கும் கொடுத்துறாங்க, அவருடைய குழுல இருக்க உறுப்பினர்களுக்கு கொடுத்துறாங்க. இவங்கள விலக்கு, இவங்களை என்ன பண்ண முடியாது, கோர்ட் விசாரிக்க முடியாது அவங்களுடைய செயலுக்காக அப்படின்ட்டு. அடுத்து பிட் இந்திய சட்டம் யங் பிட்னு சொல்லிட்டு இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. சோ அவர் கொண்டு வந்த பிட் இந்திய சட்டம் 1784 அப்படிங்கிற. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனி பாத்தீங்கன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவோம். அப்ப ஒண்ணு என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இயக்குநர்கள் குழு அப்படின்றது ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. 2வது என்னப்பா அப்படின்னா கட்டுப்பாட்டு வாரியம். அப்ப இந்த இயக்குநர்கள் குழு அப்படின்றது என்ன பண்ண போதாங்க அப்படின்னா என்னது வணிக விவகாரங்களை நிர்வகிக்க இயக்குநர் குழுவை அனுமதிக்கும். அதே மாதிரி அரசியல் அப்படின்னா கட்டுப்பாட்டு வாரியம். அப்ப இயக்குநர்கள் டைரக்டர்ஸ் எங்க தேவைப்படுறாங்கன்னா வணிக நடவடிக்கை தேவைப்படுறாங்க. அரசியலுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கட்டுப்பாட்டு வாரியம் தேவைப்படுது. இது 2த்தையும் ஏற்படுத்தி கிழக்கிந்திய கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றம் முடிவு பண்ணுது. அதுக்காக கொண்டு வர்றதான யங் பிட் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரதான் பிட் இந்திய சட்டம் 1784 அப்படி முக்கிறோம். இதனால் அது என்னன்னா இரட்டை ஆட்சி நிறுவியது. அப்ப இரட்டை ஆட்சி முறையை நிறுவியது எங்க 2 விதமா.
ஒண்ணு வணிகம் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஒரு ஒரு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்துறாங்க, இயக்குநர்கள் கொடுத்துறாங்க. அதே கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுப்படுத்துது என்ன அரசியல் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தக்கூடிய வாரியம் எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது தனியாக ஏற்படுத்துறாங்க. இதுதான் இரட்டை ஆட்சி அப்படின்றது அடித்தளம் வந்து எங்க போடுறாங்கன்னா 1984 ஆண்டு பெட்டி இந்திய சட்டம் முடிவுங்க வந்து போடுறாங்க அப்படிங்கிற. முதலில் இந்தியாவில் உள்ள நிறுவனத்தின் பிரதேசங்கள் முதல் முறையாக இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்த சட்டத்தை 1984 தான் இந்தியாவில் கூட பிரிட்டிஷ் உடைமைகள். அப்ப பிரிட்டிஷுக்கு சொந்தமான உடைமைகள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா இந்திய பகுதி வந்து சொல்றாங்க. அது வரையும் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்றதுங்கதான். இரண்டாவது இந்திய நிறுவனத்தின் விவகாரங்கள் மற்றும் அதன் நிர்வாகத்தின் மீதான உச்ச கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கு? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது. அப்ப இதுவரையும் வந்து கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்த அதிகாரத்தை என்ன பண்ணா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து கொண்டு போறாங்க உச்ச கட்டுப்பாடு அப்படின்றது. அப்ப இந்தியாவின் பிரிட்டிஷ் உடைமைகள் அப்படின்னு பேரும் மாறுது. 1786 ஆண்டு சட்டம் அப்படின்றது காரன்வாலிஸ் பிரபு என்ன பண்றாரு அப்படின்னா அவரு என்ன சொல்றாருன்னா கவர்னர் ஜெனரல் நியமிக்கப்பட்டார். அப்ப காரன்வாலிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1786 ஆண்டு கவர்னர் ஜெனரல் நியமிக்கப்படுறாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் பெங்கால் கவர்னர் ஜெனரல். காரன்வாலிஸ் அப்படின்றது அவருக்கு அடுத்து வர்றாரு, வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு அடுத்து வர்றாரு. இவர் வரும்போது என்ன பண்றாருன்னா நான் வந்து கவர்னர் ஜெனரலா இருக்கணும்னா நான் சில கண்டிஷன்ஸ் போடுறேன் அப்படின்றார் பிரிட்டிஷ்க்கு. என்ன கண்டிஷன் பா அப்படின்னும் போது 2 கோரிக்கையை சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா வந்து சிறப்பு வழக்குகளில் அவர் சபையின் முடிவை மீறுவதற்கு அவருக்கு அதிகாரம். இப்ப சில நேரங்கள்ல நான் வந்து என்னுடைய குழு இருக்கு, அந்த குழுல பெரும்பான்மை எடுக்கிற முடிவையும் மீறி என்னால வந்து என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். அப்படி எனக்கு பவர் கொடுங்க. அதே மாதிரி என்ன பண்ண கமாண்டர் இன் சீஃப் அந்த தளபதியாகவும் அவர் செயல்படுவார். அப்ப நானே வந்து கமாண்டர் இன் சீஃப் படை இருக்கு, என்னென்ன படை இருக்கோ பிரிட்டிஷ் சொந்தமான அந்த படைக்கு எல்லாத்துக்கும் தலைமை ஏற்று நடத்துறது யாரு? நான் தான். அதே மாதிரி என்னோட குழு இருக்கு, நிர்வாக குழுன்னு ஏற்படுத்துறீங்களா, அந்த குழு எடுக்கக்கூடிய முடிவையும் நான் மாத்தி முடிவு எடுக்க முடியும் பவர் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு 1786 ஒரு சட்டம் போட்டு பார்லிமெண்ட்ல அவருக்குன்னு சொல்லி தனியா பவரை கொடுக்குறாங்க. யார் வராங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலா வந்து காரன்வாலிஸ் வராரு. அப்ப காரன்வாலிஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 1786 சட்டத்தோட தொடர்புடையவர் அப்படிங்கிறோம். அப்ப வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்றது அதுக்கு முன்னாடி வராரு அப்படிங்கிறோம். இப்ப 1993 சாசன சட்டம். இப்ப சார்ட்டர் ஆக்ட் அப்படின்றது வந்து 1973 போடுவாங்க. அதுக்கடுத்து போடுற சாசன சட்டம் அதாவது பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லும்போது 1993 தான் அதுக்கு எடுத்து வர்றது. இப்ப கவர்னர் ஜெனரல் பம்பாய் மற்றும் மெட்ராஸ் துணை மாகாண அரசாங்கம் மீது அதிக அதிகாரம் கட்டுப்பாட்டையும் வழங்கியது. அப்ப இதுக்கு முன்னாடி தனித்தனியா மாகாணங்கள் வந்து செயல்பட்டு இருந்தது. பம்பாய் தனி மாகாணம் வந்து மெட்ராஸ் தனி மாகாணம் வங்காளம். இப்ப என்ன பண்றாங்கன்னா வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரல் வந்து என்ன பண்றாருன்னா பம்பாயும் மெட்ராஸையும் கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க 1993 சட்டம் வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வரும். இந்த நிறுவனத்தின் வர்த்தக ஏகபோகத்தை மேலும் 20 ஆண்டுகளும் நீட்டித்தது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அடுத்த 20 வருஷத்துக்கு ஏகபோகமா நீங்களே வர்த்தகம் பண்ணலாம், பிரிட்டிஷ்ல இருந்து வேற எந்த கம்பெனிக்கும் நாங்க அனுமதி தர மாட்டோம். அப்போ ஒரே கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி மட்டும் என்ன பண்ணலாம் வந்து இந்தியாவுடைய வர்த்தக உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு நீட்டிக்கிறேன். அடுத்த பட்டய சட்டம் வந்து அல்லது சாசன சட்டம் வந்து 1813 ஆண்டு சாசன சட்டம் வந்து இது இந்தியாவில் நிறுவனத்தின் வர்த்தக ஏகபோகத்தை ஒழித்தது. அதாவது இந்திய வர்த்தகம் அனைத்து பிரிட்டிஷ் வணிகர்களுக்கும் திறந்து விட்டுறாங்க. அப்ப ஏகபோக வர்த்தகம் அப்படின்றது ஒழிச்சிடுறாங்க. அது இந்திய வர்த்தகம் என்ன பண்ணாங்க அனைத்து பிரிட்டிஷ் வணிகர்களுக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில இருந்தா இல்ல தனியா நான் வந்து கப்பல் எடுத்துட்டு கிளம்புற இந்தியாவுடைய வர்த்தகம் புரிய போறேன் அப்படின்னா நீ கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஏகபோக உரிமையை தூக்கிறேன். அப்படி இருந்தாலும் தேயிலை அப்புறம் சீனாவோட வர்த்தகத்தில் வந்து ஏகபோகத்து தொடர்ந்தது. அப்ப கிழக்கிந்திய கம்பெனியோட ஏகபோகம் எதுல இருக்கு? டீல அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி சைனாவோட ட்ரேட் அதுவும் அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு மக்களை அறிவூட்டும் நோக்கத்திற்காக என்ன பண்றாங்க கிறிஸ்துவ மிஷினரிகளை இந்தியாவிற்கு வர அனுப்புது. ஏற்கனவே மக்கள் வந்து அறிவோட தான் இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் மலிந்துருது, ஜாதி கட்டமைப்புகள் வந்து வலுப்பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி உங்களை வந்து என்ன பண்ணணும் வந்து அறிவாரிகளா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மிஷனரிகளை கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்ப கிறிஸ்துவ மத பிரச்சாரம் அப்படின்னு எப்ப தொடங்குது 1913 ஆண்டு சட்டம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனியோட வர்த்தகம் வந்து ஏகபோக உரிமை வந்து ஒழிச்சிடுறாங்க. இங்கிலாந்துல இருந்து யார் வேணாலும் போயிட்டு வர்த்தகம் வந்து பண்ணலாம். இந்த கிழக்கிந்திய கம்பெனி வழியா போகணும்னு அவசியம் கிடையாது. தேயிலையில ஏகபோகம் இருக்கு. சீனாவோட வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்றதுல ஏகபோகமா யாருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இருக்கு. மோனோபோலி யாருக்குன்னு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு இருக்கு அப்படி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மேற்கத்திய கல்வியை பரப்புவதற்கு வழிவகுத்தது. இது 1813 ஆண்டு பட்டய சட்டம் சாசன சட்டம் வந்து மேற்கத்திய கல்வி. அப்ப கிறிஸ்துவ மிஷனரி உள்ள வர்றது மேற்கத்திய கல்வி பரப்புறது இது ரெண்டுமே எப்ப அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா 1813. அதே மாதிரி உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்குல்ல அது தனிநபர் மீது வரி விதிக்க. அப்ப லோக்கல் பாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா வரி விதிக்கலாம், வரி கட்டலாம் என்ன பண்ணுவாங்க தண்டிக்கவும் முடியும் அப்படிவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல வந்து இது கொடுக்குறாங்க அப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்ப 1813 சட்டத்துல முக்கியமானது என்னன்னா கிழக்கிந்திய கம்பெனி ஏகபோகத்தை ஒழிக்கிறது. ஆனா தேயிலை சீனாவோட வர்த்தகத்துல தொடர்றது. இந்த
மக்களை அறிவூட்டுறதுக்காக கிறிஸ்துவ மிஷனரிகளை கொண்டு வந்தாங்க. கிறிஸ்துவ மிஷனரி உள்ள வருது, அவ்வளவுதான். அடுத்து மேற்கத்திய கல்வியை பரப்புறாங்க. உள்ளாட்சி அரசாங்கம் வரி விதிக்கலாம், வரி செலுத்தினா தண்டிக்க முடியும். இது 1813. அடுத்து 1833, அடுத்து 20 வருஷம் கழிச்சு இது மையப்படுத்தலுக்கான இறுதிப்படியாகும் அப்படின்னு மையப்படுத்தல் அப்படின்னா மொத்த பவரை யாருகிட்ட இருக்குன்னா கவர்னர் ஜெனரல் கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. அப்ப மத்த மாகாணங்களுக்கு பவர் இருக்கானா இல்ல அப்படின்னு பார்க்கணும். அப்ப வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக ஆக்கியது. அப்ப யார் ஃபர்ஸ்ட் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆகுறாங்க அப்படின்னா வில்லியம் பென்டிங் பிரபு ஆகிறாரு அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டா நமக்கு இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு காரன் வாலிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா சரி வாரன் ஹேஸ்டிங் இந்தியா வங்காள கவர்னர் ஜெனரலா ஆகிறாரோ, இப்ப இந்திய கவர்னர் ஜெனரல் யார் மாறாருன்னா வில்லியம் பென்டிங் மாறாரு. எந்த பட்டய சட்டம் சாசன சட்டம்னா 1833 சாசன சட்டம் அப்படிங்கிறோம். சோ அப்ப முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இது பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆளுநர் சட்டமேற்றும் அதிகாரங்களை பறித்தது அப்படிங்க. அப்ப இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் ஜெனரல் போட்டுறாங்க. முந்தைய சட்டங்களுக்கு கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஒழுங்குமுறைன்னு சொல்றது இதுக்கு முன்னாடி போட்டலாம் ஒழுங்குமுறை 1773, 1793, 1793, 1813 அது எல்லாமே ஒழுங்குமுறை. 1833 இருந்து என்ன பண்ணா சட்டங்கள் அப்படின்னு பேர் சேர்த்துக்கிறாங்க. சட்டங்கள் மட்டும் தான் வரும். கிழக்கிந்திய கம்பெனி செயல்பாடுகளை ஒரு வணிக அமைப்பாக முடிவுக்கு கொண்டு வந்தது. அது முற்றிலும் நிர்வாக அமைப்பாக மாறியது. அப்ப செயல்பாடுகளை ஒரு வணிக அமைப்பாக முடிவுக்கு கொண்டு வந்து அது முற்றிலும் நிர்வாக அமைப்பாக டோட்டலாக இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்ல இருந்து யார் வேணாலும் போயிட்டு வர்த்தகம் பண்ணலாம் இந்தியாவோட அனுப்பிவிட்டதுனால இப்ப கிழக்கிந்திய கம்பெனியோட பாத்தீங்கன்னா இது குறைஞ்சிருச்சு. இப்ப கிழக்கிந்திய கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிட்டாங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறினதுக்கு அப்புறம் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா யார் இருக்காங்க வில்லியம் பென்டிங், அதுக்கு கீழே இருக்காங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்புக்கு வந்துடுறாங்க அப்படி பாக்குறோம். 1833 ஆண்டு பட்டய சட்டம் அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வெளிப்படையாக போட்டித் தேர்வை அறிமுகப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. ஆனா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யார் ஒத்துக்கல அப்படின்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணல அப்படின்னு ஒத்துக்கல. அப்ப அவங்க ஒத்துக்காதனால அதே மாதிரி இயக்குநர்கள் நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால என்ன பண்ண முடியல அப்படின்னா வெளிப்படையா பாத்தீங்கன்னா ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்ப இருக்குல்ல, டிஎன்பிசி இருக்குல்ல, யூபிஎஸ்சி இருக்குல்ல, இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆனா நடக்காம போயிடும். 1853 பட்டய சட்டம் இல்ல சாசன சட்டம் 1893 இருந்து 53 இடையில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நிறைவேற்றப்பட்ட பட்டய சட்டம் தொடரில் இதுவே கடைசி. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும், 1857 சிப்பாய் கழகம் நடக்கும். அப்ப சிப்பாய் கழகத்தினால என்ன ஆகும் அப்படின்னா விக்டோரியா மகாராணி பிரகடனம் 1857 கொண்டு வருவாங்க. கிழக்கிந்திய கம்பெனிக்கு மொத்தமா மூடு விழா பண்ணிடுவாங்க. அவ்வளவு மூடிட்டு டைரக்டா பிரிட்டிஷ் ரூல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின் அம்சங்கள் அப்படின்னு 1853 கடைசி சட்டம் பாத்தீங்கன்னா சாசன சட்டம் கடைசி தான். முதல் முறையாக கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் சட்டமன்றம் நிர்வாக செயல்பாடுகளை பிரித்தது. அப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க, நிர்வாகம் தனி. இப்ப எப்படி இருக்காங்க, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதான் நிர்வாகம். சட்டமன்றம் என்னது, பாராளுமன்றம் இருக்குல்ல, அதான் சட்டமன்றம். அப்ப ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிக்கிறது எங்க அப்படின்னா இந்த 1853 சட்டம். சட்டமன்ற கவுன்சிலர்கள் என்று அழைக்கப்படும் 6 புதிய உறுப்பினர்களை அவையில் சேர்க்க வழிவகுத்தது. அதான் மினி பார்லிமெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்றாங்க 1853 பட்டய சட்டத்துல, சாசன சட்டத்துல. அப்படி கிரியேட் பண்ணக்கூடியதுல 6 பேர் தான் உறுப்பினராக இருந்திருக்காங்க. அப்ப கவர்னர் ஜெனரல் சட்டமன்ற குழுவை நிறுவியது. இது இந்திய சட்ட மேலவை என்று அறியப்பட்டது. கவுன்சிலின் இந்த சட்டமன்ற பிரிவு ஒரு சிறிய பாராளுமன்றமாக செயல்பட்டது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதே நடைமுறைகளை இது ஏற்றுக்கொண்டது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறையை இந்த 6 பேர் வச்சு என்ன பண்றாரு, இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா இருக்க வில்லியம் பென்டிங் பாத்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் 1833 வருவாரு. அடுத்து 1853 இந்திய கவர்னர் ஜெனரலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழுவை கொடுக்குறாங்க. அந்த குழு தான் மினி பார்லிமெண்டா 6 பேர் உறுப்பினர் கொண்டு செயல்படுது. அரசு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு ஆட்சேர்ப்பு செய்வது திறந்த போட்டி முறை அறிமுகம். அப்ப அறிமுகப்படுத்தலாம் ட்ரை பண்ணது 1833. அறிமுகப்படுத்தினது எப்ப அப்படின்னா 1853 அப்படி பார்க்கிறோம். அப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணி அது மூலமா ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லிட்டு ஆபீசர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. இப்ப அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லி செலக்ட் பண்ணது. அண்ட் உடன்படிக்கை குடிமை பணி இது இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. மெக்கோலோ கமிட்டி இந்திய சிவில் சேவைக்கான குழு 1957 நியமிக்கப்பட்டது. அப்ப மெக்கோலோ கமிட்டி அப்படின்னு எதுக்காக அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்திய சிவில் சர்வீஸ் இருக்குல்ல, அதுக்கு தொடர்பான ஒரு குழுவா 1957 நியமிக்கப்பட்டது. இந்தியர்களும் அதுல செலக்ட் பண்ணப்பட்டாங்க. அப்படி முந்தைய சாசனங்களை போலன்றி எந்த குறிப்பிட்ட காலத்தையும் குறிப்பிடல. அப்படின்னு அர்த்தம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. 1953 யாரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் முடிவு பண்ணிருச்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வேணாம், டைரக்டா ரூல் பண்ணலான்னு. ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமைது. 1957 ஆண்டு புரட்சி அது காரணமா காமிச்சு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டோட்டலாவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருன்னா இது பார்லிமெண்ட் விரும்பும் எந்த நேரத்தில் நிறுவனத்தின் ஆட்சி நிறுத்தப்படலாம் என்பதற்கு இது ஒரு தெளிவான அறிகுறியா இருக்கு அப்படி பாக்குறோம். இப்ப முடியாட்சி
அப்படி எப்ப தொடங்குதுன்னா 1958 ஆரம்பிக்குது. காரணம் சிப்பாய் கழகம் நடந்து முடியுது. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து பேரறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடும் போது 1958 இந்திய அரசு சட்டம் 1957 ஆண்டு முதல் சுதந்திர போர் அல்லது சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்பட்ட கிளர்ச்சி அடுத்து ஏற்றப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியை ஒழித்து அரசாங்கத்தின் அதிகாரங்கள் பிரதேசங்கள் மற்றும் வருவாயில பிரிட்டிஷ் அரசிற்கு மாற்றுது டைரக்டா வந்து. இது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவியை இந்தியாவின் வைஸ்ராய் அப்படின்னு மாத்துறாங்க வந்து. அப்ப இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் யார் வராரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்க கானிங் பிரபு வராரு. இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் இந்திய வங்காள கவர்னர் ஜெனரலா மாறாரு வந்து. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். அதுக்கடுத்து இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். அடுத்து வைஸ்ராய் அப்படின்னா முதல் வைஸ்ராய் யாருன்னா கானிங் பிரபு அப்படிங்க. இது இம்பார்ட்டன்ட். இதுல கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் இயக்குநர்கள் குழுவை ஒழிப்பதன் மூலம் இரட்டை அரசாங்க முறையை முடிவுக்கு கொண்டது. அப்ப ஒழிச்சிடறாங்க. இதுல கட்டுப்பாட்டு வாரியம் கிடையாது, இயக்குநர்கள் குழு கிடையாது அப்படிங்க. இந்திய நிர்வாகத்தின் மீது முழுமையான அதிகாரம் கட்டுப்பாட்டை கொண்ட இந்திய மாநில செயலாளர் வந்து அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் வந்து இந்தியா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உட்கார்றாங்க, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல ஒரு அமைச்சர் இருக்காரு. இப்ப பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கிற அமைச்சர் என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா வந்து அப்பாயின்ட் பண்றாங்க. எதுக்கான இந்திய நிர்வாகத்தை கவனிக்கிறது உங்க வேலை அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்து யாரோட டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வைஸ்ராயோட டிஸ்கஸ் பண்ணுவார். அப்ப பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு அமைச்சர் இருப்பார். அந்த அமைச்சர் தான் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்திய மாநில செயலர் அப்படின்னு. சோ அவர் என்ன பண்ணுவாரு, இந்தியாவில இருக்க வைஸ்ராயோட டிஸ்கஸ் பண்ணுவாரு. அப்ப இந்தியாவில இருக்க வைஸ்ராய் இவரும் சேர்ந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய பேர் வச்சிருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மின்டோ மார்லி அப்படின்னு வந்து. அப்ப மின்டோனா இந்திய வைஸ்ராய், மார்லி அப்படின்றது இங்கிலாந்துல இருக்கிற ஒரு அமைச்சர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து 1909 ஆண்டு சட்டமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி மான்டேகு செம்ஸ்போர்டு. மான்டேகு யாரு அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மான்டேகு யாருன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்க அமைச்சர். செம்ஸ்போர்டு யாரு அப்படின்னா இந்தியாவில இருக்க வைஸ்ராய். அப்ப இவங்க ரெண்டு பேரோட பேரை சேர்த்து தான் நமக்கு அடுத்தடுத்து சட்டமே வருது ஃபியூச்சர்ல. அப்ப நம்ம 1958 ஆண்டு இந்த விக்டோரியா மகாராணி பிரகடனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்டுக்காக ஒரு செக்ரட்டரி வந்து அப்பாயின்ட் பண்றாங்க. அவர் யாருன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்க அமைச்சர் அப்படிங்கிறோம். சோ அப்ப புதிய அலுவலகம் உருவாகுது அப்படின்னு. சோ அப்ப இந்திய மாநில செயலர் என்ற புதிய அலுவலகம் உருவாது. மாநில செயலர் பிரிட்டிஷ் அமைச்சரவையில் உறுப்பினராக இருப்பார். அப்ப அவர் மினிஸ்டரா தான் ஆல்ரெடி இருக்காருன்னு. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாக இவர் வந்து இருப்பார். இது இந்திய மாநில செயலருக்கு உதவ 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு வந்து என்ன பண்றாங்க, இந்திய கவுன்சில் நிறுவியது. அந்த கவுன்சில் ஆலோசனை அமைப்பாக இருந்தது. அதுல டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப இந்திய கவுன்சில் சட்டம் இதுக்கு முன்னாடி 1958க்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சாசன சட்டம் சொல்லுவோம். இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவுன்சில் சட்டம் சொல்லுவோம் வந்து. அப்ப அதை வந்து சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்துக்கு காரணம் என்னன்னா 1957 ஆண்டு புரட்சி. அந்த புரட்சினால 1958 வந்து சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அந்த மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வரதெல்லாமே கவுன்சில் ஆக்ட் அப்படி பார்க்கிறோம். அப்ப பிரிட்டிஷ் நேரடியா ரூல் பண்றாங்க. யார் மூலியமா அப்படின்னா வந்து வைஸ்ராய் மூலியமா. இந்த வைஸ்ராய் யாரோட டிஸ்கஸ் பண்ணுவாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட டிஸ்கஸ் பண்ணுவாரு அப்படி பார்க்கிறோம். இந்திய செயலரோட டிஸ்கஸ் பண்ணுவார். பார்லிமெண்ட்ல இருப்பாரு. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அமைச்சரா இருப்பாரு அவர் அப்படி பார்க்கிறோம். இப்ப கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1961, 1992, 1909 சொல்லிட்டு மூன்றுமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல 3 சட்டங்கள் ஏற்றப்பட்டன. அப்ப இந்த மூணுமே நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கவுன்சில் ஆக்ட்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் வர்றது அப்படின்னு 1919 அப்படின்னும் போது அது என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் ஆக்ட்னு சொல்றாங்க வந்து. அப்புறம் 1919 வரும். அது வந்து இந்திய அரசியலமைப்பு பத்தி தான் பேசும். 1935 முழுக்க இந்திய அரசியலமைப்பு பத்தி பேசக்கூடிய ஒரு ஆக்டா வந்து இருக்கு. சோ அப்ப 1961 ஆண்டில் இந்திய கவுன்சில் சட்டம் இந்தியாவின் அரசியலமைப்பு மற்றும் அரசியல் வரலாற்றில் முக்கிய அடையாளமாக இது வந்து இருக்கு அறிமுகம். இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வைஸ்ராயில் சில இந்தியர்களை தனது விரிவாக்கப்பட்ட கவுன்சிலில் அதிகாரப்பூர்வ மற்ற உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் என வழங்கப்பட்டது. அப்ப வைஸ்ராயோட குழு அப்படின்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6 பேர் கொண்ட குழு இருந்தது 1953. அதுல வந்து பாத்தீங்கன்னா மினி பாராளுமன்றம் வந்து செயல்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து இந்தியன்ஸ் வந்து உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து. எப்ப 1961. அப்ப 1962 அப்போதைய வைஸ்ராய் கானிங் பிரபு 3 இந்தியர்களை தனது என்ன பண்ணாரு வந்து தனது சட்டசபைக்கு நியமனம் செய்தார். யாருன்னா பெனாரஸ் ராஜாவையும் அடுத்து பாட்டியாலா மகாராஜாவையும் சர்தி நகர் ராவ் வந்து 3 பேரை சேர்த்துக்கிறாரு வந்து. சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா 3 பேரை வந்து என்ன பண்ணிக்கிறாரு சேர்த்துக்கிறாரு. யாருன்னா வைஸ்ராய் கானிங் பிரபு அப்படி சொல்லி பார்க்கணும். 1962 ஆண்டு அப்படிங்கிறோம். அடுத்து பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களில் சட்டமன்ற அதிகாரங்களை மீட்டெடுப்பதன் மூலம் அதிகார பரவலாக்கத்தின் செயல்முறை தொடங்கியது அப்படி பார்க்கணும். சோ அப்ப பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணம் சட்டமன்ற அதிகாரங்கள் மீட்டெடுக்கிறது. அப்ப மையப்படுத்துதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்த அதிகாரமும் ஒருத்தர் கையில வந்து குவியறது. இந்திய கவர்னர் ஜெனரல் 1953 சட்டம். 1961 என்ன பண்றாங்கன்னா இப்ப என்ன மையப்படுத்துதல இருந்து சட்டம் அதிகாரம் வந்து பரவலாக்கம் யார்கிட்ட கொடுக்குறாங்க, பம்பாய்க்கு அதிகாரம் கொடுக்குறாங்க, மദ്രാஸ்க்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அப்ப கவர்னர் ஜெனரலுடைய அதிகாரம் வைஸ்ராயா மாறுறாரு. வைஸ்ராயோட அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பரவலாக்குறாங்க. இந்த சட்டமேற்றம் அதிகார பகிர்வு கொள்கையானது 1937 மாகாணங்களுக்கு கிட்டத்தட்ட முழுமையான சுயாட்சி கொடுத்துறாங்க.
அப்ப 1873 ஆரம்பிச்சு உச்சக்கட்டத்தை அடையிறது 1853. இப்ப டீசென்ட்ரலைசேஷன் அதிகாரம் பரவலாக்கம் அப்படின்றது எப்ப ஆரம்பிக்கணும் 1961 ஆரம்பிச்சு 1937 மொத்தமா பிரிச்சு கொடுத்துறாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அப்ப மத்திய பட்டியல் அப்படின்றதுக்கு போல என்ன பண்ணணும்னா அது வந்து மத்திய கூட்டாட்சி பட்டியல், அதாவது ரெண்டுமே மத்திய அரசு சரி ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கான சப்ஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பொதுப்பட்டியல். அப்ப 3 விதமான பட்டியல் வந்து எப்போ உருவாகுதுன்னா 1937 உருவாகுது. சோ இப்ப இந்திய சட்டமேற்றும் அதிகாரம் கொள்கையானது 1937 மாகாணங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முழுமையான உள்ளாட்சி சுதந்திரத்தை வழங்கியது அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து 1859 கானிங் பிரபு அறிமுகப்படுத்திய போர்ட்போலியோ அமைப்புக்கு இது அங்கீகாரம் அளித்தது. அப்ப போர்ட்போலியோ அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா சில துறையை வந்து சிலர் வந்து நிர்வகிக்க சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு வந்து சிஎம் இருக்காரு, அவர் வந்து எல்லா நேரத்திலும் என்ன பண்ண முடியாது, வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்க முடியாது. அப்ப அவர் என்ன பண்ற அமைச்சர்களை அமைச்சுக்கிட்டு அந்த அமைச்சர்கள் மூலியமா என்ன பண்ண செயல்படுத்துறாரு. அப்ப அமைச்சர் கொடுக்குற ஆர்டர் வந்து சிஎம் கொடுக்குற ஆர்டருக்கு வந்து சமம். அப்ப மத்தியில அமைச்சர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் கொடுக்கறதுக்கு வந்து சமம். சோ அப்ப அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா கானிங் பிரபு எல்லா சப்ஜெக்டையும் டீல் பண்ண முடியாதனால அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம செட்டப் பண்றாரு. அதான் போர்ட்போலியோ. அப்ப துறையை வந்து ஒதுக்கி கொடுக்குறாரு வந்து அவருடைய குழுல இருக்கிறவங்களுக்கு வந்து. வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்தின் 1 அல்லது மேற்பட்ட துறைகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் மற்றும் அவரது துறைகள் விஷயங்களில் கவுன்சில் சார்பாக இறுதி உத்தரவுகளை வெளியிட அதிகாரம் அளிக்கப்பட்டார். அவரே வந்து முடிவு பண்ணிப்பார். அப்ப வைஸ்ராய் வந்து என்ன பண்றாரு, போர்ட்போலியோ அப்படின்னு சிஸ்டத்தை இந்தியாவில அறிமுகப்படுத்துறது 1959. அதுதான் இப்ப வந்து அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் அரசு அவசர நிலையின் போது சட்டமன்ற குழுவின் ஒப்புதல் இல்லாமல் அரசாணைகளை வெளியிட வைஸ்ராய்க்கு அதிகாரம் அளித்தது. இதுதான் வந்து இப்ப ஆர்டினன்ஸ் பவர் அப்படின்னு பாக்கணும். யாருக்குன்னா பிரசிடென்ட் இருக்கு, கவர்னருக்கு இருக்கு. இப்ப மாநில சட்டமன்றம் செயல்படல, பாராளுமன்றம் வந்து செயல்பாட்டுல இல்லாத காலகட்டத்துல என்ன பண்ணலாம்னா அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு, கவர்னருக்கு இருக்கு அப்படி பாக்கலாம். சோ அப்ப இது வந்து அமைச்சரவை குழுவுடைய ஆலோசனை பேர்ல பிறப்பிப்பாங்க. இப்ப வந்து இதே மாதிரி விஷயம் வந்து எப்ப இருந்திருக்கு அப்படின்னா அவசர நிலையின் போது சட்டம் மன்ற குழுவின் ஒப்புதல் இல்லாமல் அரசாணைகளை வெளியிட வைஸ்ராய்க்கு அதிகாரம் அளித்தது. ஆனா இது அவசர நிலை காலங்கள்ல மட்டும் கிடையாது, நார்மலா இருக்கும்போது நம்ம பிறப்பிக்கலாம். இப்ப அது வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து அவசர நிலையின் போது மட்டும் வைஸ்ராய் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சட்டம் பிறப்பிக்கலாம், ஆர்டினன்ஸ் போடலாம் அப்படின்னு. அப்ப அத்தகைய கட்டளையின் கீழ் 6 மாதங்கள், இப்பயும் அதே 6 மாதங்கள் தான். அடுத்து பாராளுமன்றம் கூட்டிடணும், இல்ல சட்டமன்றம் கூட்டிட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அடுத்து 1861 முதல் கவுன்சில் சட்டம். 2வது சட்டம் வந்து 1892. மத்திய மற்றும் மாகாண சட்டசபையில் கூடுதல் வந்து அதிகாரப்பூர்வ உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னு. மத்திய மாகாண சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது எப்ப அப்படின்னா 1892 நடக்குது. அந்த விவாதிக்கும் அதிகாரத்தையும் நிர்வாகிகளை கேள்வி எழுப்பும் அதிகாரத்தையும் வந்து அளிக்கிறது. மத்திய மற்றும் மாகாண சட்டசபையில் சில அதிகாரப்பூர்வமற்ற இடங்களை நிரப்புவதற்கு தேர்தல் பயன்படுத்துவதற்கு இந்த சட்டம் மறைமுகமாக ஏற்பாடுகளை செஞ்சது. அப்ப மறைமுகமா தேர்தல் வந்து அப்படின்றது 1892 ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒரிஜினலா தேர்தல் அப்படின்ற வார்த்தை வந்து அங்க பயன்படுத்தல. 1909 தேர்தல் அப்படின்னு வருது அப்படிங்க. அப்ப தேர்தல் என்ற வார்த்தை சட்டத்தில் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு. ஆனா மறைமுகமா வந்து தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ணுது. 1909 மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் படிச்சுட்டு சொல்லுவாங்க. அதுல மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள் சொல்லுவாங்க. அப்ப மார்லி அப்போதைய இந்திய வெளியுறவுத்துறை செயலராகும். அந்த மின்டோ வந்து அப்போதைய இந்தியாவின் வைஸ்ராய் இருந்திருக்காங்க அப்படின்னு. இது மத்திய மற்றும் மாகாண சட்டசபையின் அளவை கணிசமாக அதிகரித்தது வந்து. அப்ப எண்ணிக்கை வந்து மத்திய சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கை 16ல இருந்து 60ஆக மாத்தினது எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மின்டோ மார்லி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவரையும் பார்த்த எல்லாமே கதை தான், ஒரு ஃப்ளோக்காக நம்ம பாக்குறோம். அதுலயும் 1-2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனா இதுக்கப்புறம் பார்க்க போறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப 1909 என்னென்ன பண்ணாங்க இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து வந்து உறுப்பினர்கள் துணை கேள்விகளை கேட்கும், பட்ஜெட் மீதான தீர்மானங்களை நகர்த்தவும் மற்றும் பலவற்றிற்கும் அனுமதிக்கப்பட்டனர். எப்போ அப்படின்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் சட்டம் 1909 அப்படின்னு. அடுத்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய் நிர்வாக குழு இணைந்த முதல் இந்தியரா வந்து இருக்காரு அப்படிங்க. நிர்வாக குழுல இணையறாரு வந்து. அப்ப நிர்வாக குழு அப்படின்றது சட்டமன்றம் தனி, நிர்வாக குழு தனி. சட்டமன்றத்தை உறுப்பினர்கள் ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க அந்த இந்திய உறுப்பினர்கள். ஆனா வைஸ்ராயோட நிர்வாக குழு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரை சேர்த்துக்கிறாரு அப்படின்னா இந்திய உறுப்பினர் வந்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்னு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு. வகுப்புவாத பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னா வந்து என்ன சொல்றோம்னா முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படின்னு. அப்ப தனி தொகுதி வாக்காளர்கள் என்ற கருத்தை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார். இதன்படி முஸ்லிம் உறுப்பினர்கள் முஸ்லிம் வாக்காளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவோம் வந்து. அப்ப மற்றவர்கள் ஓட்டுப்பட முடியாது. சட்டம் வகுப்புவாதத்தை சட்டபூர்வமாக்கி மின்டோ பிரபு வகுப்புவாத வாக்காளரின் தந்தை. அப்ப வகுப்புவாத வாக்காளர்களின் தந்தை யார் இருக்கா அப்படின்னா மின்டோ. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, வகுப்புவாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுக்கிறாரு. இந்த காலகட்டம் எப்பன்னு பாருங்க, 1909 இந்த சட்டம் வர்றது. 1905 என்ன ஆயிடும், வங்க பிரிவினை ஆல்ரெடி முடிவு பண்ணிடுவாங்க. வங்காளத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கணும். அப்ப
இந்தியர்களுக்குள்ள இருக்க ஒற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் இந்துக்கள் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கணும் அப்படின்றத அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. அதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லீம் லீக் கட்சி 1906 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த கட்சியோட வெற்றியா வந்து எது இருக்கு அப்படின்னா வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் அப்படின்றத வாங்கிடுவாங்க. அப்ப பிரிட்டிஷே வாலண்டியரா அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்து முக்கியமான சட்டம் வந்து இந்திய அரசு சட்டம் 1919 அப்படின்னு. இது வந்து ஆகஸ்ட் 20, 1917 பிரிட்டிஷ் அரசாங்கம் முதல் முறையாக இந்தியாவில் பொறுப்புள்ள அரசாங்கத்தை படிப்படியாக அறிமுகப்படுத்துவது அந்த நோக்கம் என்பது அறிவித்தது. ஏன் அறிவிக்கிறாங்க? 1919 இது எந்த காலகட்டம்? முதல் உலகப் போர். அப்ப முதல் உலகப் போர்ல இந்தியர்களுடைய சப்போர்ட் வந்து பெறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க படிப்படியா என்ன பண்ணுவோம்? 1917 அறிவிக்கிறாங்க, நாங்க படிப்படியா நாங்க வந்து பொறுப்புள்ள அரசாங்கத்தை அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னா. 1919 இந்திய அரசு சட்டம் இவ்வாறு இயற்றப்பட்டது. இது 1921 நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற 17 சொல்லிடுறாங்க. ஆனா 19 என்ன பண்ணுவாங்க? ரவுலட் ஆக்ட் கொண்டு வருவாங்க, கொடூரமான ஆக்ட். அந்த ஆக்டுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்றது பொய், பின்னாடி சொல்றதுதான் அவங்களுடைய உண்மையான முகம் வந்து வெளியே தெரியுது. அப்ப ரவுலட் ஆக்ட் 1919 கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க? விசாரணை இன்றி யார வேணாலும் கைது பண்ணலாம், தீவிரவாதிகள் சஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் கைது பண்ணி அடக்குமுறையில வந்து யார் பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட போறாங்க அப்படின்றது அதனோட வெளிப்பாடு. அதை எடுத்து மக்கள் வந்து போராடுவாங்க. அப்படி போராடும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றது அந்த ரவுலட் ஆக்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது அதுல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி மக்கள் வந்து கொன்று குவிச்சிருவாங்க பிரிட்டிஷ் வந்து. அது வந்து நம்ம ஹிஸ்டரியில வந்து படிக்க போறோம். சோ இந்த சட்டம் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. மாண்டேகு இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலராக இருந்தார். செம்ஸ்போர்ட் வந்து இந்தியாவின் வைஸ்ராய் இருந்தார். யாரு என்னன்னு கேட்பாங்க. அப்ப மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க மார்லி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாண்டேகுல வர ரெண்டுமே எங்க அப்படி இருப்பாங்கன்னா எங்க இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்டன்ல இருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இது ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. அப்ப வந்து மின்டோ எங்க இருப்பாருன்னா இந்தியால இருப்பாரு வந்து. செம்ஸ்போர்ட் எங்க இருப்பாருன்னா இந்தியால இருப்பாங்க. அப்ப மாண்டேகுல வர மாவும் அதே மாதிரி மாலில வர மாவும் எங்க இருப்பாங்க அப்படின்னா எங்க இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டன்ல இருப்பாங்க அப்படின்னு. இந்த சட்டத்தின் அம்சங்கள் பின்வருமாறு அப்படின்னு பார்க்கும்போது எதுனா 1919 அப்படிங்கிறோம். மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்கள் அந்தந்த பட்டியலில் சட்டங்களை உருவாக்க அதிகாரம் பெற்றன அப்படின்னு பார்க்கிறோம். மாகாண பட்டியலில் 2 பகுதிகளாக பிரித்து இடமாற்றம் ஒதுக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா மத்திய மாகாண சட்டங்கள் அந்தந்த பட்டியல வந்து சட்டங்களை உருவாக்க போறாங்க. அப்ப பிரிக்கிறோம். நம்ம 1861 ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1937 வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மாகாண பட்டியல் தனியாகவும் மத்திய பட்டியல் தனியாகவும் ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. அதே மாதிரி மாகாண பட்டியல வந்து என்ன பண்றாங்கன்னா இடமாற்றம் ஒதுக்கப்பட்டது. டிரான்ஸ்ஃபர்டு அண்ட் ரிசர்வ்டு. ரிசர்வ்டுனா பிரிட்டிஷே கையில வச்சுக்கிறது, ஒதுக்கப்பட்டது நாங்க மட்டும் தான் இதுல வந்து அதிகாரம் இருக்கு எங்களுக்கு. இடமாற்றம் அப்படின்னா நாங்க வந்து பிரிட்டிஷ் யாருக்கு இந்தியன்ஸ் கொடுத்துறோம் அப்படின்னு இடமாற்றம் வந்து. அப்புறம் 2 சப்ஜெக்டா வந்து பிரியுது. இது 1919 வந்து. இந்த இரட்டை ஆட்சி திட்டம் அந்த டயார்கி என்று அறியப்பட்டது. இந்த இரட்டை ஆட்சி என்ற பொருள்படும் கிரேக்க வார்த்தையான டயார்சியில் இருந்து பெறப்பட்ட சொல்லாக இருக்கு. அப்ப சப்ஜெக்ட் 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒண்ணு ஒதுக்கப்பட்டது பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும், இன்னொன்னு மாற்றப்பட்டது யாருன்னு இந்தியர்களிடம் கொடுக்கப்பட்டது. சோ அப்ப அப்படி 2ஆ பிரிச்சு ஆட்சி புரிஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் வந்து இரட்டை ஆட்சி அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இரட்டை ஆட்சி ஏற்கனவே ரொம்ப பழசுல நம்ம என்ன பார்ப்போம், அந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு வாரியம், இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இயக்குநர்கள் குழு, அங்கேயும் இரட்டை ஆட்சின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து இரட்டை ஆட்சி மாகாணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் கிட்ட சில சப்ஜெக்ட் இருக்கும், அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்டது வந்து. அதே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுக்கறது அமைச்சர் கிட்ட கொடுக்கறது வந்து மாற்றப்பட்டது அப்படி சொல்லி பாக்குறோம். இருப்பினும் இது பெரும்பாலும் தோல்வி அடைந்தது அப்படின்னு பாக்குறோம். அதனால என்ன பண்ணுவாங்க 1937 வரும்போது 35 இந்திய அரசியல் சட்டத்துல கொண்டு வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா மாகாணங்களை இரட்டை ஆட்சி ஒழிச்சிருவாங்க. அங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒதுக்கப்பட்டது மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்காது அப்படின்னு பாக்குறாங்க. முதல் முறையாக நாட்டில் 2 சபை மற்றும் நேரடி தேர்தலை அறிமுகப்படுத்த. நேரடி தேர்தல் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினது எப்ப அப்படின்னா 1919. 1992 அதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சிடும், மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா முழுமையா நடத்தினது எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1919 நேரடி தேர்தல் வந்து. இந்திய சட்டமன்ற குழுவானது மேல் சபை, மாநில கவுன்சில் மற்றும் கீழ் சபை சட்டமன்றம் ஆகியவற்றை கொண்டு 2 சபை சட்டமன்றத்தால் மாற்றப்பட்டது. 2 அவைகளின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டன. வைஸ்ராய் நிர்வாக குழுவில் 6 உறுப்பினர்கள் 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா கமாண்டர் இன் சீஃப் தவிர இந்தியராக இருக்க வேண்டும். 3 பேர் வந்து இந்தியராக நியமிக்கிறாங்க. ஒருத்தரை சேர்த்தாங்க 1909. ஆனா இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 பேரை இப்ப சேர்த்துட்டாங்க அப்படி பாக்குறாங்க. அடுத்து சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் தனி தொகுதி. 1909 முஸ்லீமுக்கு தான் தனி தொகுதி கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே தனி தொகுதி கொடுத்துறாங்க. 1935 என்ன பண்றாங்க, வந்து தனி தொகுதி யாரு கொடுப்பாங்க அப்படின்னா வந்து யாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனா மகாத்மா காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்து நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்குள்ளே நாங்க ஒதுக்கீடு பண்றோம் அதிக அளவுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவாருன்னா பூனா பாக்ட், பூனா ஒப்பந்தம் சொல்லி டாக்டர் BR அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்தி கிட்ட ஒப்பந்தம் வந்து நடைபெறும் அப்படின்னு பாக்குறோம். இது
சொத்து வரி அல்லது கல்வியின் அடிப்படையில் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களுக்கு வாக்குரிமை வழங்கியது. அப்ப நேரடியா தேர்தல் நடக்குது, சரி, யார் ஓட்டு போடுவா அப்படின்னும் போது மக்கள். எல்லாரும் ஓட்டு போடுவாங்க கிடையாது. இப்ப வயது வந்த வாக்குரிமை 18 வயசுக்கு மேல இருக்கணும் ஓட்டு போடலாம், அந்த மாதிரி கிடையாது. அப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சொத்து இருக்கணும், வரி செலுத்தணும், அதனால கல்வியின் அடிப்படையில இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஓட்டு போடலாம். அப்ப குறைந்தபட்சம் ஓட்டு போட்டவங்க எவ்வளவு அப்படின்னா 10% கீழே தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது லண்டனில் இந்திய உயர் ஆணையின் புதிய அலுவலகத்தை உருவாக்கியது. அப்ப 1957 என்ன பண்றாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒன்று உருவாக்குறாங்க. 1919 என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கிட்ட இருந்து, வெளியுறவு செயலர்கிட்ட இருந்து என்ன பண்றாங்கன்னா சில அதிகார செயல்பாடுகளை அவருக்கு வந்து மாத்தி கொடுக்குறாங்க. 1926 அரசு ஊழியர்கள் பணியமர்த்துவதற்காக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. அப்ப மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1926 அப்படிங்கிறோம். அப்ப இந்தியர்களை வந்து செலக்ட் பண்றது எப்ப, எந்த ஆக்ட்ல வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 1853 செலக்ட் பண்ணுவாங்க. 1833 ட்ரை பண்ணுவாங்க, ஆனா முடியாது. ஆனா 1853 1853 வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க சிவில் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லிட்டு. அதே மாதிரி ஐசிஎஸ் இது வந்து 1926 மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அமைக்கிறாங்க. முதன்முறையாக மத்திய பட்ஜெட்டில் இருந்து மாகாண வரவு செலவு திட்டங்கள் பிரிக்கிறது. இப்ப ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரே பட்ஜெட் தான் போட்டுட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் வந்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1919 என்ன பண்றாங்கன்னா பட்ஜெட்டை பிரிக்கிறாங்க. மத்திய அரசு தனியார் பட்ஜெட் போட்டுக்கலாம், மாநில அரசு மாகாணங்கள் தனியார் பட்ஜெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. அது பிரிக்கிறது 1919 தான் பிரிக்கிறாங்க. சைமன் கமிஷன் வந்து 1927, அதாவது என்னது இந்த 1919 வந்து சட்டம் நடைமுறைக்கு வந்து அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்த சட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஆய்வு பண்றதுக்காக ஒரு கமிஷனை போடணும்னு சொல்லிடுவாங்க. அப்ப 1929 தான் கமிஷன் வரணும். ஆனா இது என்ன 1927 வந்துருது. அப்ப 1927 வரதுனால 2 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து என்ன பண்ணுது, இந்த கமிஷன் வந்து சேர்ந்துருது. ஏன்னா அதுல சொல்லும் போது வந்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன பண்ணனா அறிக்கையை வந்து விசாரிச்சு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப 1927 சைமன் கமிஷன் வருது. அப்படி வரும்போது யாரோட தலைமையில இருக்குன்னா சர் ஜான் சைமன் வந்து சைமன் கமிஷன் சொல்லிட்டு இதுல 7 உறுப்பினர்கள் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த 7 பேர் அப்படின்ற போது ஒருத்தர் கூட என்ன கிடையாது, இந்தியன்ஸ் கிடையாது அப்படின்னு. அனைத்து உறுப்பினர் அனைவரும் ஆங்கிலேயர்கள், அனைத்து கட்சிகளும் ஆணையத்தை புறக்கணிக்குது. கமிஷன் வந்து 1930 வந்து தனது அறிக்கையை சமர்ப்பிக்குது. அதுல இரட்டை ஆட்சி ஒழிச்சிடலாம் மாகாணங்கள்ல, அதே மாதிரி பொறுப்பான அரசாங்கத்தை நீட்டிக்கணும், பிரிட்டிஷ் கூட்டாட்சி நிறுவும் பரிந்துரைத்து. அப்ப கூட்டாட்சி வரணும், மாகாணங்கள் இரட்டை ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லி 1930 சப்மிட் பண்றாங்க. இது சப்மிட் பண்றது எங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அனைத்து கட்சியும் கூப்பிடலாம், கூப்பிட்டு முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். 1919 ஆக்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ண வேணாம், இந்த வாட்டி அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கூப்பிட்டு பேசுவோம். ராம்சே மெக்டொனால்ட் வந்து அழைப்பு எடுப்பார். அப்ப இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் இருப்பார். சோ அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் கூப்பிட்டு வட்டமேசை மாநாடு வந்து போடுவோம். அப்ப ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் வந்து நடக்கும். அப்ப அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டு பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் கூட்டு தெரிவுக்குழுவின் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு 1935 ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்தில் சில மாற்றங்கள் இணைக்கப்பட்டன. ஆகஸ்ட் 1932 வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வந்து தரேன்னு சொல்லிட்டு ராம்சே மெக்டொனால்ட் சொல்லிடுவார் இந்த சிறுபான்மையினருக்கு. அதனால என்ன ஆகும்னா முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ கிறிஸ்தவர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுக்கும் தனி தொகுதிகளில் தொடர்ந்தது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் தனி தொகுதி கொடுத்துருவாங்க. இதை கேள்விப்பட்டவனே காந்தி என்ன பண்ணிடுவாரு, மனவேதனை அடைஞ்சிடுவாரு, டென்ஷன் ஆயிடுவாரு, வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாரு. ஆஹா, ஏற்கனவே பிரிட்டிஷ் வந்து நல்லா பிரிச்சுட்டான், சீக்கியர்கள், முஸ்லிம்கள், அதே மாதிரி இந்திய ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள் இவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு. ஆனா இப்ப இந்துக்களுக்குள்ளேயே வந்து பிரிக்கிறாங்க, பிரிவினையை தூண்டுறாங்க அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாரு, இரவடா சிறையில வந்து பூனா சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்காரு. இதை கேள்விப்பட்டவனே மற்ற தலைவர்கள் போயிட்டு அம்பேத்கரை கன்வின்ஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லி போயிட்டு என்ன பண்றாங்க, பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும். இந்த ஒப்பந்தம் இந்து கூட்டு வாக்காளர்களை தக்க வைத்துக் கொண்டது, மற்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை வழங்கியது. அப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள நான் வந்து ஒதுக்கீடு தரோம், பிரிட்டிஷ் கிட்ட நீங்க கேட்க வேணாம், நம்ம வந்து காங்கிரஸ்குள்ளே என்ன பண்றோம், அதிகமான தொகுதிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லுவாருன்னா காந்தி சொல்லுவார். இதை வந்து அம்பேத்கர் ஏத்துப்பார். இப்ப இவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1909, 19, 35 முக்கியம். இந்தியாவில் முற்றிலும் பொறுப்புள்ள அரசாங்கத்தை நோக்கி 2வது மைல்கல்லாக இந்த சட்டம் அமைந்தது. இது 1321 பிரிவுகள் மற்றும் 10 அட்டவணைகளை கொண்ட ஒரு நீண்ட மற்றும் விரிவான ஆவணமாக எது இருக்கு அப்படின்னா இந்திய அரசு சட்டம் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் பின்னாடி வந்து நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனா வந்து நம்ம எடுத்து வைக்கும் போது நமக்கு அதிகமான கண்டென்ட் வந்து இங்க இருந்தா கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். மாகாணங்கள் மற்றும் சமஸ்தானங்களை அலகுகளாக கொண்ட அகில இந்திய கூட்டமைப்பை நிறுவுவதற்கு இது உதவும். அகில இந்திய கூட்டமைப்பு வந்து ஒரு பக்கம் மாகாணம், இன்னொரு பக்கம் சுதேச அரசுகள் வந்து இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், அகில இந்திய கூட்டமைப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் மத்திய மற்றும் மாகாணங்களுக்கு இடையே உள்ள அதிகாரங்களை 3 பட்டியலாக பிரிக்குது. இப்ப நம்ம பாக்குறோம்ல, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு 3 விதமான சப்ஜெக்ட் இருக்கும். மத்திய பட்டியல பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றோம், மாநில பட்டியல மாநில சட்டமன்றங்கள் சட்டம் ஏற்றோம். வந்து பொது பட்டியல மத்திய பாராளுமன்றமும் அதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றமும் 2 பேருமே சட்டம் ஏற்றலாம், அந்த பவர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா 1935
கூட்டாட்சி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியத்திற்கும் வந்து மாகாண பட்டியல் சொல்லி மாகாணங்களுக்கும் வந்து பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். இது வந்து உருவாகுது. வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழித்து அதனிடத்தில் மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்துறது எப்ப அப்படின்னா 1935ஆம் ஆண்டு சட்டம் வடிவம். அதே மாதிரி இதை யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவா? சைமன் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவா. வந்து மாகாணங்கள் அவற்றின் வரையறுக்கப்பட்ட துறைகளில் நிர்வாகத்தின் தன்னாட்சி அலகுகளாக அனுமதி முடிஞ்சவரை தன்னாட்சியா செயல்படுறது மாகாணங்களை அனுமதிச்சாங்க 1935. இந்த சட்டம் மாகாணங்களில் பொறுப்புள்ள அரசாங்கங்களை அறிமுகப்படுத்தியது. ஆளுநர் மாகாண சட்டமன்றத்துக்கு பொறுப்பாளராகவும் அமைச்சர்களின் ஆலோசனையின்படி செயல்படும். இதுக்கு முன்னாடி கவர்னருக்கு வந்து ஆளுநருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் இருக்கும். அதை அவர் இஷ்டம் போல அவர் வந்து செயல்படுத்தலாம், அதிகாரம் வந்து இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே யார்கிட்ட போயிடும்? அமைச்சர்கிட்ட போயிடும். அமைச்சர் சொல்றதை அப்படியே ஆளுநர் வந்து கேட்கணும். இப்போ வரையும் அதுதான் பெரிய பிரச்சனையா போய் கடைசியா சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு என்ன பண்ணும்? அமைச்சர் குழு, முதலமைச்சர் தலைமை அமைச்சர் குழு வந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்பட வேண்டியது யாருன்னா ஆளுநர் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிடுச்சு. 1937 நடைமுறைக்கு வந்தது. 1939 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1935ஆம் ஆண்டு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்ப அப்படின்னா வந்து 37 நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பன்னா 1939 அப்படின்னு. நாட்டின் பணம் மற்றும் கடனை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவுவதற்கு 1935 சட்டம் வழிவகுத்தது. அப்ப இந்திய ரிசர்வ் வங்கி எப்ப நிறுவுறாங்க அப்படிங்க எப்ப கேட்டாங்க அப்படின்னா 1935ஆம் ஆண்டு சட்டம். அது பெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நிறுவப்பட்டது. பெடரல் அந்த கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு எப்ப ஏற்படுத்துறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 1935ஆம் ஆண்டு சட்டம். இது 1937 அமைக்கப்பட்ட ஒரு பெடரல் நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. இந்திய சுதந்திர சட்டம் 1947 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிப்ரவரி 20, 1942 பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி இருக்காருல்ல, அவர் வந்து ஜூன் 30, 1948 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லிடுவார் வந்து. சோ இது வந்து அவர் வந்து 2ஆம் உலக போர் 1945 முடிவுக்கு வரும். கிளமெண்ட் அட்லி வந்து லேபர் பார்ட்டி வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்க. அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு. வின்சன் சர்ச்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருப்பார். அவர் என்ன சொல்லுவாருன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கண்டிப்பா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு. அப்ப இந்தியர்களோட சப்போர்ட் வந்து யாருக்கு இருக்கும்னா லேபர் பார்ட்டிக்கு இருக்கும். அந்த லேபர் பார்ட்டி எலெக்ஷன்ல வின் பண்ணி வந்துருவாங்க. எங்கன்னா இங்கிலாந்துல அவர் என்ன சொல்லிடுவாருன்னா ஜூன் 30, 1948 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து. அப்ப அதிகாரம் வந்து பொறுப்புள்ள இந்திய கைகளுக்கு மாற்றப்படும் சொல்லிடுறாரு. ஜூன் 3, 1947 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சபையால் வந்து 1946 வந்து உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறோம். ஜூன் 3, 1947 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சபையால் வந்து பாத்தீங்கன்னா 1946 உருவாக்கப்பட்டது. இது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விரும்பாத நாட்டின் பகுதிகளுக்கு பொருந்தாதது என்று தெளிவுபடுது. சோ அப்ப பல பகுதிகள் வந்து இந்தியாவோட சேரல. அதே மாதிரி கேபினெட் தூதுக்குழு ஏற்படுத்தி அரசியல் நிர்ணய சபையில வந்து உட்காரல. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜூன் 3, 1947 யாருன்னா மவுண்ட் பேட்டன் தான் ஒரு பிளான சொல்றாரு. என்னன்னா யாரெல்லாம் இந்த அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்குற அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கல நீங்க தனியா இருந்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடும். அப்ப எல்லாருமே என்ன பண்ணணும், ஓகே இது நல்லா இருக்கு இந்த பிளான் அப்படின்னும். அப்ப இந்த பிளான போட்டது யாருன்னா வைஸ்ராய் வந்து மவுண்ட் பேட்டன் அறிமுகம். இவர் என்ன பண்றாருன்னா பிரிவினை திட்டத்தை முன்வைக்கிறார். இந்த பிரிவினை திட்டத்தை இவர் முன்வைக்கல, யார் கேட்கறான்னா முஸ்லீம் லீக் கேக்குது. முஸ்லீம் லீக் கேட்கும் போது காங்கிரஸ் என்ன பண்ணல, இந்த ஒரு கட்டத்துல சரின்னு சொல்லிடுது. அப்புறம் என்ன 2 பேருக்கும் ஓகேன்னா அப்ப நம்ம பிரிவினை வந்து முடிவு பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ஏற்றுக்கொண்டது. இந்திய சுதந்திர சட்டம் 1947 இயற்றியதன் மூலம் என்ன பண்றாங்க, 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திர நாளாகும். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் அனுசரிக்கப்படுகிறது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் வந்து கிடைக்குது. சோ இப்ப இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சி முடிவு கொண்டு வந்து ஆகஸ்ட் 15, 1940 இந்தியாவை ஒரு சுதந்திர நாடாக இறையாண்மை கொண்ட நாடாக அறிவித்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 சுதந்திர ஆதிக்கங்களை உருவாக்கியது. வைஸ்ராய் பதவியை ஒழித்து ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒரு கவர்னர் ஜெனரல் போறாங்க. அப்ப இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் உட்காந்துறாரு, மவுண்ட் பேட்டன் உட்காந்துறாரு. பாகிஸ்தானோட கவர்னர் ஜெனரல் யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா வந்து இருக்காரு அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம சுதந்திரத்தின் போது நடந்தது. மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் புதிய டொமினியன் முதல் கவர்னர் ஜெனரலாக ஆனால் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 1946 உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய டொமினியன் பாராளுமன்றமாக மாறியது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ நம்ம இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது அதனுடைய வரலாற்று பின்னணியும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி நம்ம பாத்துறோம். இப்ப கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். இப்ப கான்ஸ்டிடியூஷன் என்டர் ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அரசியலமைப்பு முகவரை வந்து பிரியாம்பிள் டு தி கான்ஸ்டிடியூஷன். முகவரை அப்படின்னு சொல்ல வந்து அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது நமக்கு தெரியும். இது என்ன பண்றாங்கன்னா ஜவஹர்லால் நேரோட ஸ்பீச் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவோம். சோ அந்த ஸ்பீச் தான் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு போய் முகவரி வைக்கிறோம். அப்ப இந்தியா எப்பேற்பட்ட நாடு, இந்தியானா எப்படி, இந்திய மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனா ஒரு என்ன சொல்ற ஒரு நுழைவாயிலா எது இருக்குன்னா நம்ம அரசியலமைப்புக்கு முகவரி தான் இருக்கு. அப்ப முகவரைக்கு வந்து ஏதாவது வந்து விதிகள் இருக்கா, நம்பர் இருக்கானா, நம்பர் கிடையாது. பகுதிகள் பார்ட்ஸ் இருக்கானா கிடையாது, அட்டவணை இருக்கானா கிடையாது, எதுக்குள்ளுமே வராது. அப்ப நம்ம ஒரு புக்கை நம்ம எடுக்கும் போது அந்த புக்கோட இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
பொருளாதாரத்துக்கு முன்னாடி இருக்க பகுதியா வந்து இந்த முகவரி இருக்கு அப்படிங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துல முகவரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதிகள் அல்லது வந்து அட்டவணைகள் அல்லது பகுதிகளில் இடம்பெறாத ஒன்றா வந்து வெளியில வச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். சோ அப்ப இந்த அரசியலமைப்பு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்றது குறிக்கிறது. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் என்ன, லட்சியங்கள் என்ன, இது எல்லாமே எது சொல்லுதுன்னா முகவரை வந்து சொல்லுது. அப்ப இந்த முகவரைக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு முகவரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கைடிங் லைட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முகவரையில இருக்கிறது எல்லாமே ரொம்ப அடிப்படையான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதை திருத்தவோ அல்லது மாற்றவோ அல்லது திருத்தறதுன்னா அதை வந்து நீக்கவோ மாற்றவோ கூடாது அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பு திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. 1947 ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரி அமைந்துள்ளது. முகவரி கடைசியாக தான் சேர்க்கிறாங்க. அவர் கொண்டு வர்றது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் எப்ப கொண்டு வராருன்னா 1947 ஜனவரி 22. அதை பின்னாடி எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கிறாங்க, முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முகவரி அப்படின்றது எதுவுமே இல்லாம டைரக்டா வந்து ஆர்டிகல் 1ல இருந்து ஆரம்பிக்க வேணாம், இந்தியா எப்பேற்பட்டதுன்னு முதல்ல சொல்லி ஆரம்பிப்போம். இந்த மாதிரி இது வந்து வேற எந்த அரசியலமைப்புல இருக்குன்னா அமெரிக்காவின் அரசியலமைப்புல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் முகவரி அப்படின்றது அறிமுகப்படுத்தினது யாருன்னா அமெரிக்கா அப்படின்னு பார்க்கணும். சோ அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து யூஎஸ்ஏல வந்து இருக்கு. அதே மாடலை நம்ம இந்தியாவில் கொண்டு வருவோம். ஆனா இந்த முகவரி அப்படின்னு கொடுத்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு கொடுக்குறாரு. அப்புறம் அவருடைய பொண்ணு வந்து என்ன பண்றாங்க, இந்திரா காந்தி வந்து திருத்தம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம் வந்து டாக்டர் வந்து. சோ எப்ப அப்படின்னா 1976 42வது அரசியலமைப்பு திருத்தம் அவசர நிலையின் போது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப முகவரியானது 1976ஆம் ஆண்டு 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. அதன்படி என்ன வார்த்தை சேர்க்கிறாங்க, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டன அப்படி பார்க்கிறோம். அப்ப இந்தியா அப்படின்றது எப்பேற்பட்ட நாடு அப்படின்னா வந்து சமதர்மம், சமய சார்பு, ஒருமைப்பாடுன்னு 3 வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது. எங்கன்னா முகவரை வந்து திருத்தப்பட்டது 1976 42வது அரசியலமைப்பு திருத்தம். இந்திய மக்களாகிய நாம் வந்து என்ற சொற்களோடு தான் முகவரை வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறோம். இந்தியா ஒரு இறையாண்மைமிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பு முகவரை கூறுகிறது அப்படிங்கிறோம். இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது இது நோக்கமாக இருக்கு. 1889ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அது ஆகிய முக்கிய முழக்கங்களாக இருந்தன. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையில இருக்கு. அமெரிக்க அரசியலமைப்பு முதலில் முகவரையும் தொடங்கியது. ஏற்கனவே சொன்னதான். முகவரை என்பது அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரையை குறிக்கிறது. ஒரு சிறந்த சட்ட நிபுணரும் அரசியலமைப்பு நிபுணருமான NA பல்கிவாலா முன்னுரை அரசியலமைப்பு என்று அழைத்தார். இந்த முன்னுரையை அரசியலமைப்பு என்று அழைத்தார் வந்து. அந்த முன்னுரையின் கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது அரசியலமைப்பின் ஆதாரம் இந்திய மக்களிடமிருந்து நம்மனது அரசியலமைப்பின் அதிகாரத்தை பெறுகிறது. அப்ப யாருக்கிட்ட இருந்து ஆதாரம் கிடைக்குது? இந்திய அரசியலமைப்பு அதிகாரத்தின் ஆதாரம்னா மக்கள். இந்திய மாநிலத்தின் இயல்பு எப்படி இருக்குன்னா இந்திய மாநிலம் இறையாண்மை மிக்க சமூக, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று அறிவிக்கிறது. இந்திய மாநிலத்தின் அரசியலமைப்பு நோக்கம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் தான் அதனுடைய நோக்கங்களா இருக்கு அப்படின்னு. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி வந்து நவம்பர் 26 1949 தெரியும். முன்னுரையில் உள்ள முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைலாம் இருக்கு, இது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டானா இது எல்லாமே இருக்கு. சோ இறையாண்மை, சமூகம், சமய சார்பற்ற ஜனநாயகம், குடியரசு, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் முக்கியமான வார்த்தைகளா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். இறையாண்மை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சமதர்ம, சோசியலிஸ்ட் சமூக சமதர்ம, அடுத்து ஈக்குவாலிட்டி சமத்துவம். ஓகே. இறையாண்மை என்ற சொல் வந்து இந்தியா என்பது வேறு எந்த தேசத்தையும் சார்ந்தது அல்ல அல்லது ஆதிக்கம் செலுத்தும் நாடு அல்ல, மாறாக ஒரு சுதந்திர நாடு வந்து. அப்படின்னா அதற்கு மேல் எந்த அதிகாரம் இல்லை அப்படி. அது தனது சொந்த விவகாரங்களை என்ன பண்ணுவாங்க, சுதந்திரமா செயல்படுத்தலாம். காமன்வெல்த் நாடுகள் உறுப்பினர் தொடர்ச்சியும் இந்தியா அறிவித்தது. அதே நேரத்துல யூஎன் இந்தியா உறுப்பினராக இருக்கு. இதனால இந்தியாவோட இறையாண்மை பாதிக்கப்படணும், பாதிக்கப்படாது, எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்னு. அடுத்து ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருப்பதால் இந்தியா என்ன பண்ணலாம், ஒரு வெளிநாட்டு பகுதியை பெறலாம் அல்லது என்ன பண்ணலாம், அந்த பகுதியை விட்டு கொடுக்கலாம். ரெண்டுத்துல எதாவது பண்ணலாம். இறையாண்மை நமக்கு இருக்கு, நம்ம பகுதியை நம்ம விட்டு கொடுக்க முடியும், பெறவும் முடியும். பெறுதலுக்கான அதிகாரமும் இருக்கு, விட்டு கொடுக்க முடியும். சமநல சமுதாயம் 1976 42வது திருத்தத்தின் மூலம் இந்த சொல் வந்து சேர்க்கப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு மாநில கொள்கையின் சில வழிகாட்டு கோட்பாடு வடிவத்தில் ஒரு சமுதாய உள்ளடக்கத்தை கொண்டிருந்தது. ஏற்கனவே டிபிஎஸ்பில இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த சோசியலிஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமதர்மம் அப்படின்றது வந்து எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 1972 42 கொண்டு வராங்க அப்படி பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி 1955 ஆண்டிலே தனது ஆவடி அமர்வில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் கூட்டம் 1950 ஆவடியில் நடக்குது. அதுல சமூகத்தின் சமுதாய அமைப்பை நிறுவுவதற்கான தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சோ அதுதான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முகவரியில சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இந்தியாவின் சோசியலிசம் என்பது ஜனநாயக சோசியலிசம், கம்யூனிஸ்ட் சோசியலிசம் கிடையாது அப்படிங்கிறோம்.
அப்பனா அனைத்து உற்பத்தி மற்றும் விநியோக வழிமுறைகளையும் தேசியமயமாக்குதல், தனியார் சொத்துக்களை ஒழிப்பது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிச சோசியலிசம் வந்து. அதே ஜனநாயக சோசியலிசம் அப்படின்றது என்னன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் செயல்படணும். பொது மற்றும் தனியார் துறைகள் வந்து ரெண்டுமே அருகருக கலப்பு பொருளாதாரத்தில் நம்பிக்கை பெற்றுள்ளது அப்படிங்கிறோம். அப்ப இந்தியாவுடைய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம், ஒரே நேரத்தில் பொதுவும் இருக்கும், பொதுத்துறையும் இருக்கும், தனியார் துறையும் இருக்கும், ரெண்டுமே செயல்படும். அதே கம்யூனிசம்னா பொதுத்துறை தான் இருக்கும், தனியார் துறை இருக்காது அப்படின்னு. சோ அதான் வந்து கம்யூனிசம். புதிய பொருளாதார கொள்கை வந்து 1991 தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சோசியலிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்து போயிடுச்சு அப்படின்னு. சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தை வந்து 1942 அரசியல் சேர்க்கப்பட்டது அப்படின்னு. சமய சார்பற்றது. ஜனநாயகம் அப்படின்றது என்னன்னா அரசியல் முன்னுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்கள் இறையாண்மை கோட்பாட்டின் அடிப்படையிலானது இருக்கும். அதாவது மக்களிடம் உச்ச அதிகாரம் இருக்கு, அங்கிருந்து வாங்குறோம். ஜனநாயகம் இரண்டு வகையானது, ஒன்று நேரடி, மற்றொன்று மறைமுகம். வந்து நேரடி ஜனநாயகத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ளதை போல மக்கள் தங்கள் உச்ச அதிகாரத்தை நேரடியாக பயன்படுத்தலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து வாக்கெடுப்பு வந்து முன்முயற்சி, அடுத்து திரும்ப பெறுதல், அப்புறம் மறு வாக்கெடுப்பு என 4 நேரடி ஜனநாயக சாதனங்கள் இருக்கடி வைக்கணும். இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. நேரடியாக தேர்ந்தெடுப்போம், 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்னா ஆட்சியில் வந்து அதை வந்து நீக்கிறது அப்படின்றத மக்கள் வந்து கையில் எடுப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வழங்குகிறது. அதன் அனைத்து கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு நிறைவேற்றுவது அதிகார சட்டமன்றத்துக்கு பொறுப்பாக இருக்கு அப்படின்னு. வயது வந்து ஒரு வாக்குரிமை அப்படின்றது இந்தியாவில வந்து இருக்கு அப்படின்னு. 18 வயசு வந்துருச்சுன்னா அது மாதிரி 5 கால இடைவெளி 5 ஆண்டுகளுக்கு தேர்தல் நடக்கிறது. சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறையின் சுதந்திரம் மற்ற சில அடிப்படை பாகுபாடு இல்லாதது ஆகிய இந்திய அரசியலமைப்பின் ஜனநாயக தன்மை வெளிப்பாடுகளாக இருக்கு அப்படின்னு. அப்ப ஜனநாயகத்தின் வெளிப்பாடு என்னன்னு கேட்டா இது எல்லாமே இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த பரிமாணத்தை டாக்டர் அம்பேத்கர் வந்து நவம்பர் 25, 1942 அரசியல் சபை தனது இறுதி உரை வந்து நடத்துறாரு. அதுல என்ன சொல்றேன்னா சமூக ஜனநாயகத்தின் அடித்தளத்தில் இருக்கும் வரை மட்டுமே அரசியல் ஜனநாயகம் நீடிக்கும். அப்ப சமூகத்துல ஜனநாயகம் இருக்கணும், சமூக ஜனநாயகம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அரசியல் ஜனநாயகம் வந்து நீடிக்க முடியும் வந்து. So அப்ப பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot last unless there lies the base of the social democracy இருக்கணும். சோசியல் டெமோக்ரஸி இருந்தா தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்றது நடக்கும். குடியரசு அப்படின்னும் போது ஒரு ஜனநாயக அரசியலை 2 வகைகளாக பிரிக்கலாம். அப்ப ஏன்னா ஒண்ணு முடியாட்சின்னு குடியாட்சி. அப்ப குடியாட்சி குடியரசுன்னு. அப்ப முடியாட்சி அப்படின்னும் போது மன்னராட்சி. குடியரசு அப்படின்றது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரால் செயல்படக்கூடிய ஆட்சி அப்படி பார்க்கலாம். அப்ப முடியாட்சியில வந்து மாநிலத்தின் தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஜா அல்லது ராணியா இருப்பாங்க. அதே வந்து அவரோட வாரிசு வந்து அடுத்தடுத்து வருவாங்க. குடியரசு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா மாநிலத்தின் தலைவர் வந்து எப்போதும் குறிப்பிட்ட காலத்துக்கு நேரடியாகவோ அல்ல மறைமுகமாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து நமது முன்னுரையில் உள்ள வந்து குடியரசு என்ற சொல் வந்து இந்தியாவிற்கு ஜனாதிபதி என்று அழைக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர் இருப்பதை குறிக்கிறது. அப்ப என்னது மன்னராட்சி மாதிரி பரம்பரை கிடையாது. ஜனாதிபதி பிரசிடென்ட் அப்படிங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காலகட்டத்தில் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறோம். அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீதி அப்படின்னு பார்க்கும்போது லட்சியம் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி. இது இந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதினா ரஷ்யா புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது 1917 அப்படின்னு. அப்ப நீதியின் லட்சியம் அப்படின்றது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்டது. ரஷ்ய புரட்சி 1917. அதுல வந்து அரசியல் நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதி அப்படின்னு. அடுத்து சுதந்திரம் அப்படின்னும் போது வந்து தனிநபர்களின் செயல்பாடுகள் கட்டுப்பாடுகள் இல்லாதது அப்படின்னு பார்க்கிறோம். அதே நேரத்தில் என்ன பண்ணணும், வளர்ச்சிக்கான வாய்ப்புகளே வழங்கணும். அதுதான் வந்து சுதந்திரம். நான் வளரணும் அப்படின்னா அதுக்கான சுதந்திரம் வந்து இருக்கணும். வந்து அதே மாதிரி என் மேல கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்னா சுதந்திரம் அப்படி பார்க்கணும். இந்த சுதந்திரம் அப்படின்றது முகவரியில வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் லட்சியங்கள் பிரெஞ்சு புரட்சி 1789 இருந்து 1799 வரை நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் காலகட்டத்தில் இருந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். அப்ப நீதினா ரஷ்ய புரட்சி, அதே வந்து சுதந்திரம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. சமத்துவம் என்பது சமூகத்தின் எந்த பிரிவினருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லாதது மற்றும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தனிநபர்களுக்கும் பொதுவான வாய்ப்புகளை வழங்குவது அப்படிங்கிறோம். குடிமை அரசியல் மற்றும் பொருளாதாரம் அப்படின்றது அடிப்படை உரிமைகள் பற்றிய அத்தியாயத்தின் பின்வரும் விதிகள் அப்படின்னு குடிமை சமத்துவத்தை உறுதி செய்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா பிரிவு 14 வந்து மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது தடை செய்தல் பிரிவு 15 வந்து. பிரிவு 16 வந்து பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம வாய்ப்பு கொடுக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு 17. 18 பட்டங்கள் ஒழித்தல் வந்து. இது எல்லாமே வந்து என்னன்னா சமத்துவத்தை பத்தி சொல்லக்கூடிய விதிகளா வந்து இந்திய அரசியலமைப்புல இருக்கு அப்படின்னு. இது வந்து முகவரியில இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அரசியல் சமூகத்தை அடைய அரசியல் சட்டத்தில் 2 விதிகள் இருக்கு. ஒன்று மதம், இனம், சாதி அல்லது பாலினத்தின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தகுதியற்றவர் என்று அறிவிக்கப்படக்கூடாது 325 அரசியல் சமத்துவம். அடுத்து 2 லோக்சபா மாநில சட்டசபைகளும் தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் இருக்க வேண்டும் 326 அப்ப தடுக்கவும் கூடாது. அதே மாதிரி வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் வந்து பிரிவு 39 ஆண்களுக்கு பெண்களுக்கு போதுமான வாழ்வாதார சம உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துகிறது. இதெல்லாம் சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய விதிகள் அப்படி சொல்றோம். பிரிவு 325, பிரிவு 326, பிரிவு 39 அப்படி இதெல்லாம் நம்ம தேர்வுல கேள்வி கேட்டோம். வந்து சகோதரத்துவம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சகோதர உணர்வு
முகவரியில வந்து சகோதரம் மாத்திருக்கு. இது எங்க இருக்கு இந்திய அரசியலமைப்புல அப்படின்னா 51A வந்து பிரிவு 51A வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 51A அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்கணும். சோ இதுல என்னது மொழி பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை பொதுவான சகோதரத்துவ உணர்த்தையும் மேம்படுத்துவது இந்திய ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக கூறுகிறது அப்படின்னு. அப்ப அடிப்படை கடமையில சகோதரத்துவம் இருக்கு. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து ஒருமைப்பாடு அப்படின்றத சேர்த்திருக்காங்க, வார்த்தை வந்து சேர்த்திருக்காங்க 1976 அப்படின்னு பார்க்கிறோம் வந்து சகோதரத்துவத்துக்கும். அந்த மேலும் அடிப்படை கடமைகள் 51A பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு. சோ அதுவும் வந்து சகோதரத்துவத்துக்கான எடுத்துக்காட்டா வந்து இருக்கணும். அடுத்து முன்னுரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அரசியல் முன்னுரை வந்து முகப்புரை அரசியலின் மிக முக்கியமான மதிப்பு மிக்க பகுதி நமக்கு தெரியும். இது அரசியலமைப்பின் ஆன்மா, திறவுகோல், ஆன்மான்னு சொல்லுவோம், திறவுகோல் சொல்லுவோம், ஒரு நகைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து மதிப்பை அளவிடக்கூடிய சரியான அளவுகோல் சொல்லுவோம் வந்து. அதே மாதிரி முன்னாள் தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இதயத்துல்லா வந்து முகவரை வந்து அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் ஒரு பிரகடனத்தை விட அதிகம் பண்ணி பார்க்கிறோம். நமது அரசியலமைப்பின் ஆன்மாவாக இது வந்து இருக்கு. அதே மாதிரி நமது அரசியல் சமூகத்தின் வடிவத்தை வகுக்கிறது. இது எல்லாமே முகவரை குறித்த வார்த்தைகள் எப்படி சொல்லி பார்க்கணும். சோ அப்படின்னு நம்ம படிச்சு வச்சுக்கணும். அடுத்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக முன்னுரை அப்படின்றது வந்து பெரும்பாரி அப்படின்ற கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய வழக்குல வந்து வெசஸ் வந்து ஒன்றிய வந்து பாத்தீங்கன்னா வழக்குல வந்து 1960 உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுவாங்கன்னா முன்னுரையை வந்து பாத்தீங்கன்னா என்னது அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சோ அரசியலமைப்பு உள்ள பல விதிகளுக்கு பின்னால் உள்ள பொது நோக்கங்களை முன்னுரை காட்டுகிறது. இதனால் அரசியலமைப்பை உருவாக்கின மனதிற்கு இது ஒரு திறவுகோலாக இருந்திருக்கு. முன்னுரையின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்த போதிலும் உச்சநீதிமன்றம் குறிப்பாக முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிடும் வந்து. எந்த கேஸ்ல 1960 பெருபாரி கேஸ்ல வந்து. அதே வந்து 1973 வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாத்தி சொல்லுவாங்க வந்து. கேசவனந்த பாரதி கேஸ்ல 1971 உச்சநீதிமன்றம் முந்தைய கருத்தை வந்து நிராகரித்து என்ன பண்ணிட்டாங்க வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லிடுவாங்க. அம்முகவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் அரசியலமைப்பு முகவரில் வெளிப்படுத்தப்பட்ட மகத்தான மற்றும் உன்னதமான பார்வையின் வெளிச்சத்தில் படித்து விளக்கப்பட வேண்டும். அதாவது LIC ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா முகவரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு 1990 சொல்லிடுவாங்க. இதுல இருந்து என்னன்னா முகவரை அப்படின்றது அதோட அடிப்படை அம்சங்கள் என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசியலமைப்பின் 368 பிரிவின் கீழ் வந்து முகவரை திருத்த முடியுமா என்ற கேள்வி வந்து கேசவனந்த பாரதி கேஸ்ல கேட்கும் போது முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லாததால் அதை திருத்த முடியாது என்று வலியுறுத்தப்பட்டது. சட்டப்பிரிவு 368 திருத்தம் அதிகாரத்தை முன்னுரையில் பொதிந்துள்ள அரசியலமைப்பின் அடிப்படை கூறுகள் அல்லது அடிப்படை அம்சங்களை அளிக்கவோ அல்லது சேதப்படுத்தவோ பயன்படுத்தவோ முடியாது என்று மனுதாரர் வாதிட்டார். அப்ப சொல்லும் போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ண முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ண பெருபாரி கேஸ்ல சொன்னதை வந்து மாத்தி சொல்லிட்டு அடிப்படை அம்சங்களில் எந்த திருத்தமும் செய்யக்கூடாது என்று நிபந்தனை உட்பட்டு முகவரியை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப முகவரி வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி, முகவரியை திருத்தம் செய்யலாம்னு சொல்லி கேசவனந்த பாரதி கேஸ்ல சொல்லிடுறாங்க வந்து. வேற வார்த்தையில சொன்னா 368 பிரிவுகள் திருத்தம் மூலம் மாற்ற முடியாது என்று நீதிமன்றம் கூறியது. எப்படின்னா அடிப்படை கூறுகளை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. முகவரியில் இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தை வந்து சேர்த்திருக்காங்க. சமூகம்னா சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகளை சேர்த்து 1976 42 அரசியலமைப்பு திருத்தத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ நம்ம வந்து என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முகவரி அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிட்டு